தேவன் கிருபையாக நம்மை கொண்டு வந்து சேர்த்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவருக்கு எல்லா மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. கடந்த வாரத்திலே நாம் ஆண்டவருடைய கிருபையினாலே ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பகுதியாகிய பிரகாரம் அல்லது இதனுடைய வெளிநிலை என்ற நிலையிலே நாம் கவனித்தோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆதி யாத்திரை ஆமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் அது இருக்கிறது. ஆனால் நாம் அதில் சிறிதாக நாம் அதை கவனித்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்திலே நாம் 9ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம். வாசஸ்தலத்துக்கு பிரகாரத்தை உண்டு பண்ணுவாயாக. தெற்கே தென் திசைக்கு எதிரான பிரகாரத்துக்கு திரித்த மெல்லிய பஞ்சு நூலால் செய்யப்பட்ட 100 முழ நீளமான தொங்கு திரைகள் இருக்க வேண்டும். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, இந்த ஆசரிப்பு கூடாரம் என்ற நிலையிலே நீர் எங்களோடு தொடர்ந்து இடைப்பட்டு கொண்டு வருகிறதுக்காக நன்றி. இந்த நாளிலும் இந்த பகுதியை உம்முடைய கரத்திலே அடியான் வைக்கிறேன். சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிற சத்திய ஆவியானவர் இந்த மாலை வேளையிலே இறங்கி வந்து நாங்கள் அறிய வேண்டிய, கை கொள்ள வேண்டிய, பின்பற்ற வேண்டிய சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொண்டு எங்கள் வாழ்க்கையை சத்தியத்தின் பாதையிலே நடத்த எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த பிரகாரம் அந்த வெளியிலே ஐ திங்க் உங்களுக்கு அந்த வெளியிலே இருக்கிறது அந்த காம்பவுண்டு வால், அதுதான் பிரகாரம். இது தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் வெளியே சுற்றி பார்ப்பீர்களானால் சுத்தமாக அது ஒரு காம்பவுண்டு வால், ஒயிட்டாக. போன வாரம் அந்த காம்பவுண்டு வாலை குறித்து நாம் அதனுடைய பரிசுத்தத்தின் கிரியைகளை நாம் கவனித்தோம். வெளியே ஒரு சபையை குறித்து கேள்விப்படுகிற செய்திகள் வெளியிலே நம்மை காண்கிற உள்ளே ஜனங்கள் இழுக்க வேண்டுமானால் அதனுடைய காரியங்கள் வெண்மையாக பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்தோம். நான் இதை யோசித்து கொண்ட வேளையில் இந்த பிரகாரம் ஏன் வைத்தார்கள் என்று கேட்டால், சுற்றி கூடாரம் அடிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த வாரம் உங்களுக்கு சொன்னது போல கிழக்கு பக்கம், மேற்கு பக்கம், வடக்கு பக்கம், தெற்கு பக்கம் என்று சொல்லி பல பகுதிகளிலே நீங்கள் காண்கிறபடியாக இந்த கூடாரங்கள் இங்கே இருக்கிறது. கிழக்கே பக்கம் ஒவ்வொரு பக்கத்திலேயும் கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கூடாரத்தின் மத்தியிலே தான் ஆசரிப்பு கூடாரம் இருக்கிறது. இதையும் ஒரு கூடாரமாக காட்டிடாம இதை ஒரு செப்பரேட் பண்ணுவதற்காக இந்த காம்பவுண்ட் வால் வித்தியாசப்படுத்தி காட்டுவதற்கு எல்லாம் அங்கங்கே கூடாரங்கள் இருக்கு. அந்த கூடாரங்கள் நடுவிலே எல்லா விசுவாசிகள் மத்தியிலே கிழக்கு பக்கத்திலே, வடக்கு பக்கத்திலே, எல்லா 4 பக்கத்திலேயும் ஜனங்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். அவங்க நடுவில் இந்த கூடாரம் இருக்குது, ஆசரிப்பு கூடாரம் இருக்குது. செப்பரேட்டடாக இல்லை, அவங்க மத்தியில் இருக்குது. அப்போ அவங்க மத்தியில் இருக்கிற வேளையில் இதுவும் ஒரு சாதாரணமாக எல்லாரும் வந்து போகிற ஒரு கூடாரமாக இருந்து விடாதபடி அதை ஒரு செப்பரேட், ஒரு தனிப்பட்ட முறையிலே அந்த கூடாரத்தை பிரித்து காட்டுகிற ஒரு காம்பவுண்டு வால், அந்த தனியாக அந்த மத்தியில் கூடாரம் இருக்குது, அதை பிரித்து அந்த காம்பவுண்டு வால். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் நினைக்கிறேன், ஆண்டவர் இந்த உலகத்திலே ஜனங்கள் மத்தியிலே நம்மை வைத்திருக்கிறார். இந்த உலகத்தை விட்டு நம்ம ஆசரிக்கிற, கர்த்தரை ஆசரிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை நமக்கு ஒரு தனி நாடு, ஒரு தனி ராஜ்யம், ஒரு தனி ஸ்ட்ரீட்டு,
அப்படிலாம் ஆண்டவர் நம்ம கொண்டு போகலை. கர்த்தர் நம்ம எங்கே வச்சிருக்கிறார்னா சுற்றி இருக்கிற பிரஜாதிகள் மத்தியிலே தான் கர்த்தர் நம்ம வச்சிருக்கிறார். பக்கத்து வீட்டிலே அண்டை வீட்டிலே வேதம் சொல்லுகிறது, ஊரிலே ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லியிருக்கிறது. ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதலை வாசிக்கும் போது எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்தை நான் வாசிப்போமானால், தயவு செய்து எரேமியா 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், சீர்கட்ட பிள்ளைகளே, நான் உங்களை ஊரில் ஒருவன் வம்சத்தில் 2 பேர். அப்போ ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஊரில் ஒருத்தன் தான் எடுக்கிறாரு. இப்போ ஒரு ஊரில் ஒருவனை வச்சுட்டு மற்ற எல்லார் மத்தியிலே ஒரு அவிசுவாசிகள் மத்தியில் இந்த ஒரு மனுஷனை கொண்டு வந்து வைக்கிறார். வம்சத்தில் 2 பேர். நம்முடைய வம்சத்தை எடுத்து பாருங்கள், நம்முடைய இனத்தார், நம்முடைய ஜனத்தார் எடுத்து பாருங்கள். மோஸ்ட்லி அவர்கள் ரட்சிக்கப்படாத மக்களாகவே இருக்கிறார்கள். ஆனால் அவங்க மத்தியில் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்து என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பவுண்ட்ரி, நமக்கு ஒரு பவுண்ட்ரி வைக்கிறார். அவங்களோடு நாம் கலந்துருக்க முடியாது. தேவன் நமக்கு ஒரு எல்லை, ஒரு விசுவாசி, ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு பவுண்ட்ரி வைக்கிறார். அதனால்தான் ஆண்டவர் பாருங்கள், ஆரம்ப நாட்களிலே இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஒவ்வொருவராக பிடித்தார். பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா, லேவி, மேத்யூ என்று சொல்லி ஒவ்வொருவராக அவரை தனக்காக பிரித்த தன்னோடு கூட உட்கார வச்சார். ஒரு நாள் அவர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. நல்லா கவனிங்க, நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார். அப்போ நாம என்ன சொல்றோம்னா, நாம உலகத்தார் இல்லை அப்படிங்கிறத எதை வச்சு சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, இயேசு சொல்றாரு, நான் உலகத்தான் அல்ல. அப்போ நீங்கள் கவனித்து பாருங்கள், இயேசு உலகத்தான் அல்லன்னு சொன்னால் நாம் ஒரு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இயேசு இந்த உலகத்தில் வந்து இந்த உலகத்தாரை போல் உடுக்காதனாலேயோ, இந்த உலகத்தாரை போல் நடக்காதனாலேயோ, இந்த உலகத்தாரோடு எசைஞ்சு போகாததுனாலேயோ அவர் உலகத்தான் அல்ல என்று நீங்கள் சொல்ல முடியாது. அவர் ஏன் தன்னை உலகத்தான் அல்ல என்று சொன்னார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் எல்லா பயத்தோடும் தாழ்மையோடு நான் சொல்லுகிறேன், அவர் இந்த உலகத்துக்குரியவர் அல்ல. இந்த உலகத்துக்கு அவர் அனுப்பப்பட்டார். அவர் பரத்துக்குரியவர். அனுப்பப்படும் முன்னதாகவே அவர் இருக்கிறார். தேவனுடைய பார்வையிலே அவர் இருக்கிறார். இந்த உலகத்துக்கு வந்தார். இந்த உலகத்தில் வந்து உலகத்தாரை போல வாழாததுனால உலகத்தார் அல்ல என்று நீங்கள் சொல்லக்கூடாது. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இந்த உலகத்தில் பிறந்திருக்கோம், இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்திருக்கோம், நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், இனிமேல் நாம் உலகத்தார் அல்ல, நான் உலகத்தாரை போல இருக்கக்கூடாது அப்படின்னு நாம் நினைக்கிறோம். இல்லை, நம்முடைய விஷனை கொஞ்சம் விஸ்தாரமாக்கணும். நாம் உலகத்தார் அல்ல அப்படின்னு சொன்னால், நான் ஒரு வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய பட்டணத்துக்கு, எபேசருக்கு நிருபத்தை எழுதும் பொழுது
எபேசியர் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், எபேசியர் 1ஆம் அதிகாரம் தயவு செய்து 3வது வசனத்தை 4ஆம் வசனம் வாசிங்க. 3 வேண்டாம் 4 வாசிங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும், தமக்கு முன்பதாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து என்ன செய்தாரா? எப்போ? இந்த உலகமே உண்டாகலைங்க. இந்த உலகமே உண்டாகலை. இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்னால உங்களை என்ன பண்ணியாச்சு? கிறிஸ்துவுக்குள்ளே உங்களை தெரிந்து கொண்டபடியே அப்படின்னு சொல்றோம். உங்களை தெரிந்து கொண்டபடியே. நீங்கள் உட்கார்ந்து கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களை ஆண்டவர் எப்போ தெரிஞ்சு எடுத்தார்னு சொன்னால், இந்த உலகத்தில் வந்த பிறகு இல்லை. இந்த உலகத்தை ஆண்டவர் உருவாக்குறதுக்கு முன்னதாக கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்கள் குற்றமற்றவர்களாக தெரிந்து கொண்டார். அப்போ தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் அந்த ஆள் இல்லாமல் எப்படி தெரிஞ்சு கொள்ள முடியும்? இப்போ ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் எப்போ இருந்தீங்க, எப்போ நீங்கள் பிறந்தீங்க, நீங்கள் சொல்லுவீங்க நீங்கள் எப்போ பிறந்தீங்கன்னு சொன்னால் அவங்க எல்லாருக்கும் ஒரு பிறந்த நாள் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் ஒரு பிறந்த நாள் இருக்குது. அதுக்கப்புறம் தான் இந்த உலகத்துக்கு நாம் வந்தோம். இந்த உலகத்துக்குரியவர்களாக நம்ம எப்போ வந்தோம்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஒரு பர்த்டே இருக்குது. அந்த நாளில் இந்த உலகத்தில் நாம் பிறந்தோம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் நாம் எப்போ பிறந்துட்டோம் என்று சொன்னால், உலகத்தை இந்த ஆண்டவர் உருவாக்குறதுக்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள்ள நாம் பிறந்துட்டோம், நாம் இருக்கிறோம். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே நாம் அங்கே இருந்தவங்களை ஆண்டவர் இந்த உலகத்துக்கு அனுப்பி வைக்கிறார். ஊரில் ஒருவனாக, வம்சத்தில் 2 பேராக இந்த உலகத்துக்கு ஆண்டவர் அனுப்பி வைக்கிறார். இந்த உலகத்தில் வர்றான். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உலகத்தான் இல்லைப்பா, இந்த உலகத்தில் பிறந்து இந்த உலகத்தின்படி வாழாததுனால நான் உலகத்தான் இல்லை. எனக்கு தெரியும், நான் இந்த உலகத்தில் இருந்தால் நான் பரத்துக்குரியவன். இந்த பரத்தில் இருந்த நான் இந்த உலகத்திலே ஒரு சித்தத்தை நிறைவேற்றும்படியாக ஒரு சரீரத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணினார். இந்த சரீரத்தை எடுத்துக்கிட்டு இந்த சரீரத்தில் ஒரு சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு இந்த உலகத்துக்கு நான் வந்தேன். அதே விதமாக நாம் ஒவ்வொருவரும் யோசிக்கணும், இந்த உலகத்தில் நான் எதுக்கு வந்திருக்கிறேன்னு சொன்னால், நான் இந்த உலகத்தில் ஒரு சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக என்னை கொண்டு ஒரு சித்தத்தை நிறைவேற்றணும். என்ன சித்தம் நிறைவேற்றணும்னு சொன்னால், அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும், அன்பிலே குற்றமற்றவர்களாக இருக்கணும் என்கிற சித்தத்தை என்னிலே நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பிதான் இந்த சரீரத்தை கொடுத்து இந்த உலகத்துக்கு அனுப்பினார். எப்படி இயேசு இந்த உலகத்துக்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி இந்த உலகத்தின் பாவ பாரத்தை சுமந்து மரித்து இந்த உலகத்தில் வந்து தன்னுடைய வேலையை நிறைவேற்ற வேணும்னு ஆண்டவர் வந்தாரோ, அதையே அவர் செய்தார். அந்த சித்தத்தையே அவர் செய்தார். அதையே அவர் நிறைவேற்றி முடித்தார். ஆகையினால என்னை நான் யோசிக்கணும், நான் உலகத்திற்கு முன்பதாகவே நான் தேவனுடைய பார்வையில் இருக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு சரீரத்தை ஆண்டவர் கொடுத்து இந்த உலகத்துக்கு என்ன அனுப்பியிருக்காரு. எதுக்குன்னு கேட்டால், அன்பில் பரிசுத்தம் உள்ளவனாக இருக்கணும். நீ வாழ்கிற காலத்தில் அன்பில் நீ குற்றமற்றவனாக இருக்கணும் அப்படிங்கிற சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த உலகத்துக்கு அனுப்பினார். நீங்கள் இந்த உலகத்தாரை போல அனுபவிக்கிறதுக்கோ
இந்த உலகத்தாரை போல இருக்கிறதுக்கோ இல்லை. நீங்கள் என்ன நினச்சிக்கிடணும்னு கேட்டிங்கன்னா, நான் பரத்துக்கு உரியவன், நான் பரத்துக்கு உரியவன். ஆகையினால தான் பாருங்கள், இந்த தெளிவு ஆபிரகாமுக்கு இருந்ததுனால அவருக்கு வெள்ளி இருந்துச்சு, அவருக்கு பொண்ணு இருந்துச்சு, அவருக்கு தேவன் ஒரு தேசத்தையே கொடுத்தாரு. ஆனால் அவர் தன்னை என்ன சொல்லி வளர்த்தாருன்னு கேட்டிங்கன்னா, நாம் இந்த உலகத்தில் அந்நியர்ப்பா, இந்த உலகத்தில் நாம் பரதேசிகள். இந்த உலகத்தில் இருக்கிறோம், நாம் இந்த உலகத்தில் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம இந்த உலகத்தில் ஒரு அந்நிய. ஏனென்றால் நம்முடைய சிட்டிசன்ஷிப், அதை இன்னொரு விளக்கமாக நீங்கள் சொல்வீங்கன்னா, அதை பிலிப்பியரில் எழுதுகிற வேளையிலே தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகிற வேளையிலே 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நம்முடைய குடியிருப்பு அல்லது அதை ஆங்கிலத்தில் வாசித்தீங்கன்னா அவர் சிட்டிசன்ஷிப்னு இருக்கு. சிட்டிசன்ஷிப் அதாவது நாம் இந்திய பிரஜையாக அங்கே இருக்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குடி உரிமை இருக்கிறது. குடி உரிமைனா இந்தியன், நாம் எல்லாரும் இந்தியன் சிட்டிசன். இப்போ நம்முடைய வேலை நிமித்தமாக நாம் ஒரு அமெரிக்க நாடு, ஒரு அரபு கண்ட்ரீஸ், அதுக்கு நாம் போனால் நம்ம என்ன வாங்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு விசா வாங்கணும். அந்த நாடும் நம்மை அனுமதிக்கணும், இந்திய நாடும் நம்ம அனுமதிக்கணும். அப்போ நாம் இந்த விசா வாங்கிட்டு என்ன செய்யலாம்னா, பிழைப்புக்காக, வயிற்று பிழைப்புக்காக, சம்பளத்துக்காக, வேலைக்காக விமானம் ஏறி நாம் அந்நிய நாடு போகிறோம். ஒரு அமெரிக்க நாட்டுக்கோ ஒரு அரபு நாட்டுக்கோ ஏதோ ஒரு நாட்டுக்கு போகிறோம். ஆனால் அந்த உலகத்தில் நாம் இருக்கலாம், அந்த உலகத்தில் நம்ம வேலை செய்யலாம், அந்த உலகத்தில் வீடு வாங்கலாம், அந்த ஊரில் போய் கார் வாங்கலாம், எல்லாம் வாங்கலாம். ஆனால் கையில் என்ன சிட்டிசன்ஷிப் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் சிட்டிசன்ஷிப். எப்போ வேணுமானாலும் ஒன்றை இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பிடுவான், எப்போ வேணுமானாலும் அனுப்பிடுவான். ஆனால் மோஸ்ட்லி பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த கல்ச்சரை பழகிக்கிறாங்க. அவங்கள மாதிரி உடுக்க கற்றுக்கிறாங்க, அவங்கள மாதிரி தின்ன கற்றுக்கிறாங்க. ஏன்னா இதை விட அது ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல வசதியாக இருக்குது. அதனால என்ன பண்ணிடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிட்டிசன்ஷிப்பை வேணான்னு சொல்லிடுறான். அந்த நாட்டோடு அவங்க கலந்துட்ட பொழுது இந்த சிட்டிசன்ஷிப்பை வேண்டான்னு சொல்லிட்டு அங்கேயே பெண் கொள்கிறாங்க, அங்கேயே வாழ்க்கையை அமைச்சிக்கிறாங்க, அங்கேயே அவங்களுக்கு நான் உங்கள் சிட்டிசன்ஷிப்புன்னு சொல்லி அங்கே ஐக்கியமாயிடுறான். இந்தியாவை மறந்துடுறான், தன்னோட சொந்த நாட்டை மறந்துட்டு அந்த நாட்டு மக்களோடு கலந்து அவர்களுக்குள்ள விவாகம் பண்ணி அவர்களோடு சம்பந்தம் கலந்து மொத்தமாக அவன் யாராக மாறிடுறான்னு கேட்டிங்கன்னா, ஒரு அந்நியனாக மாறிடுறான். இப்போ அவன் கையில் வேறு சிட்டிசன்ஷிப் மாறிடுச்சு. ஆனால் ஆபிரகாமை பாருங்கள், ஆபிரகாம் என்ன பண்ணார்னா, ஆண்டவர் ஒரு கானானுக்குள்ளே கொண்டு வந்தார், எல்லா வசதியும் கொடுத்தாரு, வெள்ளியும் பொன்னும் உள்ள சீமானா மாற்றினாரு, வேலைக்காரன் வேலைக்காரியுள்ள எஜமானா மாற்றினாரு, நிறைய நிலங்களை கொடுத்து மாற்றினாரு. ஆனால் அந்த மனுஷன் என்னத்தை மாற்றிக்கலைன்னு சொன்னால், தன்னுடைய தரிசனத்தை மாத்திரம் மாற்றிக்கலை. அவன் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுத்தான்னா, இது அந்நிய தேசம், இது நம்ம தேசம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், எபிரேயர் 11ஆம் அதிகாரம், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். முடமாய் இருக்கிறது 11-13. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி கொண்டு பூமியின் மேல் தங்களை என்ன செய்தாங்க? அந்நியரும் பரதேச. நாம அந்நியர்கள் இந்த பூமியில என்ன சொல்லிட்டு வாழ்ந்தாங்கன்னு சொன்னா, அந்நியர்கள் பரதேசிகள்
என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே செத்து போயிட்டாங்க. மரிச்சு போனாங்க. ஏன் மரிச்சு போனாங்கன்னா, அப்படி அறிக்கை இடுகிறவர்கள் சுயதேசம்னா சொந்த தேசம், சொந்த தேசத்தை நாடி போகிறோம் என்று அவர்கள் என்ன செய்யறாங்க? தெரியப்படுத்துறாங்க. அப்போ அவங்களுக்கு சொந்த தேசம் எது இல்லை? இது இல்லை. சொந்த தேசம் இது இல்லை. சிலர் பாருங்க, சவுத் சைடில் இருந்து இங்கே வேலைக்கு வருவாங்க, நல்ல வேலை செய்வாங்க, ஆனால் எங்கே வீடு கட்டுவாங்க? மெட்ராஸில் வீடு கட்ட மாட்டாங்க. எங்கே வீடு கட்டுவாங்க? கன்னியாகுமரியில் வீடு கட்டுவாங்க. எதுக்கு பிறகு கன்னியாகுமரியில் வீடு கட்டிக்கிறேன்? இங்கே செட்டில் ஆக போகிறேன், இங்கே செட்டில் ஆக மாட்டேன், நான் ரிட்டையர்ட் ஆனவுடனே எங்கள் ஊருக்கு எங்கள் அண்ணன் தம்பி ஊருக்கு போயிடுவேன்னு சொல்லி இங்கே தான் சம்பாதிக்கிறாங்க, இங்கே தான் சாப்பிட்றாங்க, இங்கே தான் தங்கியிருக்காங்க. ஆனால் மனம் எங்கே இருக்குன்னா, இது சொந்த ஊர் இல்லை பிரதர், இது தங்க வந்த ஊர் பிரதர், இது உழைக்கிறதுக்கு வந்த ஊர், பொழைக்க வந்த ஊர். ரிட்டையர்டாகி கம்பை கையில் கொடுத்தான்னா எடுத்துக்கிட்டு நேரம் எங்கே போயிடணும்? ஊருக்கு போயிடணும் பிரதர். நிறைய பேர் இன்றைக்கி அந்நிய நாட்டில் கூட அப்படி தான் உட்காந்துருக்காங்க. 10 வருஷம் சம்பாதிக்கணும், அப்புறம் எங்கே வந்துடணும்? இங்கே வந்துடணும், ஊருக்கு வந்துடணும். நீங்கள் கேரளாவுக்கு போனீங்கன்னா அதிகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய 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 பங்களாவாக இருக்கும், ஆனால் ஆளே இருக்காது. ஒரு கிழமை அங்கே வீட்டில் உட்காந்துருப்பாங்க, பாட்டி தாத்தா உட்காந்துருப்பாங்க. அவங்க எல்லாம் போய் அங்கே அரபு நாட்டில் சம்பாதிச்சுட்டு கிடப்பான். ஏன்டா இங்கே வந்து வீடு கட்டினேன்னா அப்புறம் செட்டில் ஆகுறது இங்கே. ஏன்னா அது என்ன நாடு? அந்நிய நாடு. இப்போ நமக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கணும், நாம் இன்றைக்கு இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்துட்டோன்னே இதுதான்டா கதின்னு ஆயிட்டோம். இதை தான் நம்ம இந்த உலகத்தை போலவே நாம் நம்மளை மாற்றிட்டோம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இல்லைப்பா நீங்கள் உலகத்தார் இல்லை, இந்த உலகத்தில் நீங்கள் வாழ போகிறது இல்லை, நீங்கள் உங்கள் சொந்த தேசம் வேறு இருக்குது, உங்கள் சிட்டிசன்ஷிப் வேறு இருக்குது. சிட்டிசன்ஷிப் எங்கே இல்லை? எங்கே இல்லை? இங்கே இல்லைப்பா. நான் முன்ன கூட சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஒரு முறை பல முறை சொல்லியிருக்கேன். ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு ஆப்பிரிக்கா காட்டுக்கு போனார். அந்த நாட்களில் ஆப்பிரிக்கா காட்டில் பயங்கரமான கஷ்டம், மனுஷர்களை திங்கிற ஆட்கள் வாழ்ந்த அந்த இடம். காட்டில் போய் ராத்திரியும் பகலுமா இந்த மனுஷன் பல வருஷங்கள் வேலை செய்தார். ஊழியம் பண்ணி கடைசியாக அவருடைய சரீரம் ரொம்ப மரணத்துக்கு ஏதுவான வியாதியினால் பாதிக்கப்பட்டு இனிமேல் ஆப்பிரிக்கா காட்டில் ஊழியம் செய்ய முடியாது என்று சொல்லி தன்னுடைய சொந்த நாடு அமெரிக்காவுக்கு திரும்பிட்டார். தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அறிவித்தார், தன்னுடைய மிஷினரி அனுப்பின ஸ்தாபனத்துக்கெல்லாம் அனுப்பினார், நான் இப்படி வந்துடுறேன்னு சொல்லி. கப்பல் ஆப்பிரிக்கா விட்டு அமெரிக்கா கரைக்கு வரும்பொழுது இவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நாம் இத்தனை வருஷம் ஆப்பிரிக்காவில் உழைச்சிட்டு நம்ம சொந்த நாட்டுக்கு வர்றோம், நம்மளை வரவேற்க யார் வர்றது அப்படின்னு பார்க்குறதுக்கு கப்பல் மேல் தளத்துக்கு போனாராம். மேல் தளத்தில் நின்று பார்த்தாராம். பார்த்தா ஆயிரக்கணக்கான மக்கள் நிற்கிறாங்க. ஒரு பெரிய வரவேற்புக்காக ஆயிரக்கணக்காக நிற்கிறாங்க. இவருக்கு பயங்கர சந்தோஷம். உடனே தன்னுடைய வேகமாக தன்னுடைய வியாதியெல்லாம் மறந்துட்டார். நம்மளை வரவேற்க எவ்வளோ ஆயிரக்கணக்கான பேர் நிற்கிறாங்க அப்படின்னு சூட்கேஸ் எடுத்துகிட்டு ஓடி வந்தா அவன் யாரெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான், இவரை பார்க்கல. இவர் அங்கங்கே பார்க்குறாரு, இவருக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க கூட இல்லை. இவர் என்னடா நம்ம இத்தனை வருஷம் ஊரை விட்டு போனோம், நம்மளை வரவேற்க ஒருத்தங்க கூட இல்லையே. பாருங்கள், நீங்கள் ஏர்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் 5 நாள் டெல்லிக்கு போயிட்டு வருவோம். அங்கே உள்ள மினிஸ்டர், அதுக்கு ஆள் உயர மாலை, அதுக்கு ஒரு பூங்கொத்து, அதுக்கு ரசிகர் கூட்டம் வாழ்க அப்படின்னா தான் இவர் பந்தாவாக இறங்குவார். அந்த கூட்டம் சேர்க்கறக்கு அவர் எவ்வளோ காசு செலவழிப்பாரோ தெரியாது. ஏன்னா அப்படி வரவேற்பு அப்படி இருக்கும். அந்த மாதிரி அவன் பார்த்தான், ஒரு ஆள் இல்லை. இவருக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. என்னடா இவனை கப்பலே பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க, யார் தான் அங்கே இருக்கா என்று சொல்லி திரும்பி பார்த்தா 7 நாளைக்கு முன்னால் அமெரிக்க ஜனாதிபதி ரெஸ்ட்டுக்காக அந்த காட்டுக்கு போனாராம்.
போய் நல்லா மானெல்லாம் அங்கே நல்லா வேட்டையாடி நல்லா தின்னுட்டு குடிச்சிட்டு ஆட்டம் ஆடிட்டு அவர் நல்ல மாம்சத்தை கொழுக்க வச்சுட்டு வராரு. திரும்ப இவரை பார்க்குறக்கு ஆயிரக்கணக்காக வந்து நிற்கிறான். இவர் இந்த கப்பலில் ஜனாதிபதி வராருன்னு இவருக்கு தெரியாது. இவர் வந்து பார்த்துட்டு வந்தால் இவருக்கு பயங்கர அழுக வந்துடுச்சான். உடனே ஆண்டவரை பார்த்து அழுதாராம். ஆண்டவரே, என்னையா நான் வந்து உமக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு நான் இத்தனை ஆத்மாக்களுக்காக பட்டேன், சொந்த நாட்டை விட்டுட்டு போய் வேலைச்சதா என்னை வரவேற்க ஒருத்தன் இல்லை. ஆனால் மாம்சத்தை வளர்த்துட்டு தின்னுட்டு குடிச்சிட்டு வரான், அவனை வரவேற்க இத்தனை 1000 பேர் இருக்காங்களே என்று சொல்லி அழுதாராம். அப்பா ஆண்டவர் சொன்னாராம், ஐயப்பா அது அவன் நாடு, அவனை வரவேற்கிறதுக்கு இத்தனை பேர் கூடியிருக்காங்க, இது ஓ நாடு இல்லை. ஓ நாடு எங்கே இருக்கு? அமெரிக்காவில் இருக்கு இல்லை. ஓ நாடு, ஓ சிட்டிசன்ஷிப் இங்கே இருக்கப்பா, அங்கே இருக்கு. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டா. நான் பெரிய பாஸ்டர்னு சொல்லிட்டு இங்கேன்னு சூட்கேஸ் தூக்கிட்டு அமெரிக்காவில் போய் இறங்கிட்டு என்னை வரவேற்க ஒருத்தர் இல்லைன்னா எப்படி இருப்பாங்க? ஒருத்தர் நான் எப்போ வருத்தப்படணும்னு கேட்டா, மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு பார்க்கணும். எல்லாம் குடும்பத்திலே ஒருத்தர் இல்லையா, சபையிலே ஒருத்தர் இல்லையான்னு எப்போ வருத்தப்படணும்னா, மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு என்னை வரவேற்க யாரும் இல்லையான்னு கவலைப்படணும். நான் அமெரிக்க ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு ஒரு வெள்ளைக்காரன் எனக்கு எவ்வளோ தெரியும். அது ஏன் நாடு இல்லை, அது ஏன் சொந்த நாடு இல்லை. ஏன் சொந்த நாடு எங்கே இருக்கு? ஏன் சொந்த நாடு மேலே இருக்கு. இப்போ நமக்கு ஒருத்தருக்கு தெரியணும், நாம் வந்து ஏதோ இந்த உலகத்தில் பிறந்தோம், இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்டோம் அப்படிங்கிறது இல்லை. நம்மை தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக உலகத்திற்கு முன்பாக தெரிந்து கொண்டார் என்று சொன்னார். நாம் உலகத்திற்கு முன்பாக இருக்கிறோங்கிற ஒரு தேவனுடைய பார்வையில் நாம் எப்போ இருக்கிறோம்னு சொன்னால், உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நாம் இருக்கிறோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. அதனால்தான் நாம் செப்பரேட்டட் பீப்புள். தேவன் நம்ம இந்த உலகத்தில் தனித்து வாழ வச்சிருக்கிறார். நீங்கள் பாருங்கள், சில இங்கேருந்து மேலை நாடுகளுக்கு இந்த அம்பாசடர் என்று சொல்ல ஸ்தானாபதிகள் போவாங்க. நான் சில வேளைகளில் நான் பார்த்துருக்கேன், ஸ்தானாபதி, இந்த பர்மா ஸ்தானாபதி இவங்கெல்லாம் போனால் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு லுங்கி கட்டிக்கிட்டு ஒரு ஆஃப் ஜிப்பா போட்டுட்டு ஒரு குல்லா வச்சுட்டு யாரை பார்க்க போவான்னா, அமெரிக்க ஜனாதிபதியை பார்க்க போவான். யாருன்னு கேட்டிங்கன்னா அம்பாசடர். ஏன் அவன் அந்த லுங்கி கட்டி அந்த ஒயிட் ஷர்ட் போட்டுக்கிட்டு ஒரு போனான்னு சொன்னால், அதுதான் அவனுடைய கல்ச்சர் ட்ரெஸ். ஒரு ஸ்தானாபதி ஒரு நாட்டினுடைய, அதே மாதிரி ஒரு அரபுல இருந்து ஒருத்தன் போகிறான் வச்சுக்கோங்க, அவன் எப்படி போனான், ஃபுல் அங்கி கட்டிக்கிட்டு ஒரு துணியை கட்டிக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு கருப்பு கயிறு கட்டிக்கிட்டு எவ்வளவு பெரிய ஒரு ஜனாதிபதியை பார்க்க போகிறான், ஒரு பெரிய விருந்துக்கு போகிறான். எங்கே போனாலும் அவன் எதை காட்டிட்டு போவான்னா, அவன் நாட்டினுடைய அந்த கல்ச்சரோடு தான் போவான். அது மற்றவங்க அமெரிக்க நாட்டுக்கு போனால் அவர் அங்கே ஷூட்டும் பூட்டும் போட்டு போகிறான்னு சொல்லி, இவன் ஷூட்டும் பூட்டும் போட மாட்டான். இவன் எதை போடுவான்னு கேட்டிங்கன்னா, அவன் நாட்டு கல்ச்சர் ட்ரெஸ்ஸில் தான் போவான். ஒரு ஆப்பிரிக்காவிலேருந்து ஒரு ஸ்தானாபதி போகிறான்னு சொன்னால், ஆப்பிரிக்காவினுடைய அவனுடைய இது என்னவோ அதைத்தான் அவன் போட்டுட்டு போவான். தன்னுடைய வஸ்திரத்திலேயும் அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, நான் இன்னொரு தேசத்தான், அந்நிய தேசத்தான். நீங்கள் அவங்க ஃபோட்டோவுக்கு உட்காந்துருப்பாங்க, நீங்கள் ஸ்தானாபதிகள்லாம் உட்காந்தாங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே அறிஞ்சிடலாம் இவங்க எந்த நாட்டுக்காரங்க அப்படின்னு அறிஞ்சிடலாம். நம்ம சர்தார்ஜி, நம்ம பிரதமர் எங்கே போனாலும் என்ன டர்பன் அவனை வச்சு தானே போகிறாரு. அவர் ஜனாதிபதியை பார்க்க போனால் டர்பன் இல்லாமல் போகிறாரா? நான் யார்? சர்தார்ஜி, இந்தியன் சர்தார்ஜி காட்டிட்டு தானே போகிறாரு. நம்ம காட்டுவோமா? நம்ம காட்ட மாட்டோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் சில வேளைகளை யோசிப்பேன், நம்ம நம்ம அமெரிக்காவில் சில பிரசங்கியார் வருவாங்க, இங்கே வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க அமெரிக்காவில் அவன் பூட்டு போட்டுக்கிட்டு தான் அவன் பிரசங்கம் பண்ணுவான், ஷூட்டும் பூட்டும் போட்டுக்கிட்டு தான் பிரசங்கம் பண்ணுவான். ஆனால் சில பிரசங்கர் என்ன பண்ணுற உடனே, உங்கள் நாட்டு ட்ரெஸ்ஸு என்ன ட்ரெஸ்ஸு, அதை ஒன்று வாங்கித்தாம்மா, ஒரு ஜிப்பா வேஷ்டி வாங்கி, ஒரு ஜிப்பா பேண்ட்டு வாங்கித்தாம்பான்.
அதை போட்டுக்குவான். ஆனால் நம்ம ஆளுங்க இங்கேருந்து அங்கே போச்சில் ஒரு பூட்டையும் போட்டு அப்புறம் இங்கே வந்தால் இந்த கோடை வெயிலில் கூட ஷூவை கலத்த மாட்டான் நம்ம ஆள். ஏன்னா அவங்க அவங்களுடைய கல்ச்சர் பாருங்கள். அவங்க தங்களுடைய நாட்டினுடைய நிலையை எல்லா விதத்திலும் காட்டுறான். தன்னுடைய கொடி, தன்னுடைய உடை, தன்னுடைய கல்ச்சர், தன்னுடைய எல்லாத்தையும் அவன் காட்டுறான். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நாம் இந்த உலகத்தில் ஸ்தானாபதியாக இந்த அமெரிக்காவில் சில நாட்கள் நாம் இருக்கிறோம், சில நாட்கள் நம்ம அந்த நாட்டில் இருக்கிறோம். ஆனால் நாம் நெடுகவே இந்த நாட்டில் இருக்க போகிறதில்ல. நாம் ஒரு பரம ராஜ்யத்துக்கு ஆயத்தமானவர்கள். அந்த ராஜ்யத்துக்கு நாம் போகணுங்கிற அறிவும் தெளிவும் நமக்கு இருக்கணும். ஆகையினால தான் நாம் ஒரு செப்பரேட்டட், நம்ம செப்பரேட்டடுங்கிறதுக்கு தான் ஒரு அடைக்கப்பட்டவர்கள். அதை நீங்கள் உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் கூட வாசிக்கலாம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் தயவு செய்து 12வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. திரும்ப வாசிங்க. என் சகோதரியே, என் சகோதரியே, என் மணவாளியே, என் மணவாளியே. மணவாட்டியை பற்றி அவர் சொல்லுகிறார். இதை நான் உன்னத பாட்டை நான் வாசிக்கும் போது நாம் அதை தியானித்திருக்கிறோம். நீ அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்தரிக்கப்பட்ட கிணறு. பாருங்க, ஏன் ஆண்டவர் அவளோட மணவாட்டியை சொல்லும் பொழுது நீ ஒரு தோட்டம், நீ நீரூற்று, நீ கிணறு அப்படின்னு சொல்லலை. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அடைப்பு இருக்கு. அது தோட்டம்தான். தோட்டமானாலும் என்ன இருக்கு? மறைவு இருக்கு. நீ ஒரு தோட்டம், பல கனிகள் நிறைந்த ஒரு தோட்டம். ஆனால் அந்த தோட்டத்துக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு வேலி இருக்கு. நீ ஒரு கிணறு தான், ஆனாலும் அதுக்கு முத்திரை போட்டு வச்சிருக்கு. கண்டவன்லாம் தண்ணி எடுக்க முடியாது. அங்கே நீ நீரூற்று தான், ஆனாலும் அதுக்கு என்ன இருக்குன்னா மறைவு இருக்கு. எல்லாரும் கண்டவங்களாம் எல்லாரும் பயன்படுத்திட முடியாது, அதுக்கு ஒரு அடைப்பு இருக்கு. அப்போ அதே விதமாக ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு மணவாட்டி என்று சொல்லுகிறவர்கள் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்தாலும் நமக்கு ஒரு மறைவு இருக்கு, நமக்கு ஒரு காம்பவுண்ட் இருக்குங்கிறதை நாம் மறந்து விடவே கூடாது. ஆகினாலே தான் பீலையாம் ஜனங்களை சபிக்கும்படியாக அந்த பாலாக்கு ராஜா அழைத்த பொழுது அந்த பீலையாம் சொல்லுகிறதை நீங்கள் கேட்டீர்களானால், எண்ணாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். கன்மலை உச்சிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள். தனியே வாசமாய் இருப்பார். அவர்கள் அங்க சொல்றான் பாருங்க, ஜாதி. அந்த மறுபடியும் வாசிங்க, 23 வாசிங்க. கன்மலை உச்சியில் இருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து நான் அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலக்க மாட்டாங்க, தனியே வாசமாய் அவங்க தனியே வாசம் பண்ணுகிறார். இப்ப அந்த வார்த்தை அங்க பாருங்க, அவங்க தனித்தவர்கள். எப்போதுமே இந்த யூத ஜனங்கள் தங்களுடைய தனித்துவத்தை காத்து கொண்டார்கள். தங்களுடைய தனித்துவத்தை அவர்கள் காத்து கொண்டார்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அப்போ நாம யாருன்னு கேட்டீங்கன்னா, ஜாதிகளோடு கலக்காத ஜனங்கள். இன்னைக்கு நாம என்ன பண்ணிட்டோம்னு சொன்னீங்கன்னா, ஜாதிகளோட ஃபுல்லா கலந்துட்டோம். அவங்களுடைய பழக்கம், அவங்களுடைய வழக்கம், அவங்களுடைய ட்ரெஸ், அவங்களுடைய எல்லாத்தையும் கலந்துட்டோம். நான் சமீபத்தில் அமெரிக்கா போயிருந்தபோது அவங்கள பார்த்து சொன்னேன், நீங்கள் அமெரிக்காவில் நீங்கள் ஒன்று தான் மாறல, மற்ற எல்லாம் மாறிட்டீங்க. அவங்கள மாதிரியே அவங்கள விட எக்ஸ்ட்ராவாக தான் பண்ணிக்கிறாங்க ட்ரெஸ்ஸு. எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் மாறிட்டாங்க, சாப்பாட்டில் மாற்றிட்டாங்க, எல்லாத்துலேயும் மாறிட்டாங்க. ஒன்றில் மாறல. என்ன கேட்டிங்கன்னா, 8 மணிக்கு ஆறானா 10 மணிக்கு வருவாங்கள்ல, அதில் மட்டும் மாறாமல் இருக்காங்க.
அவன் 6 மணிக்கு ஆராதனைன்னு சொன்னால் எத்தனை மணிக்கு வந்துடுவான்? 6 மணிக்கு வந்துடுவான், கரெக்டாக வந்துடுவான். அதை மட்டும் நம்ம ஆளுக்க ஃபாலோ பண்ணலை. மற்ற எல்லாத்தையும் அவனை மாதிரி மாறிட்டாங்க. அதான் சபையிலே நான் சொன்னேன், அதில் ஒன்றும் மாறாமல் இருக்கிறீங்க. இந்தியாவில் 8 மணிக்கு சர்வீஸ்னால் 9 மணி தான் வருவீங்க, 10 மணி தான் வருவீங்க. ஆனால் அதே பழக்கத்தை எங்கே வச்சுருக்கிறீங்க? நாங்கள் தமிழர்கள் அப்படிங்கிறத கரெக்டாக இங்கேயும் வச்சுருக்கிறீங்க. அதையும் கொஞ்சம் மாற்றிட்டா நல்லா இருக்குமே. ஏன் அவங்கள மாதிரி உடம்பு மாற்றிட்டீங்கல்ல? அவங்கள மாதிரி டைட்டு பேண்ட் தானே போட்டு கோயிலுக்கு வர்றீங்க. எல்லாம் டைட்டில் தானே வரீங்க கோயிலுக்கு. அதுக்கு மட்டும் எல்லாம் மாற்றிட்டீங்கல்ல. ஏன் தமிழை மாதிரி கோயிலுக்கு வரல? தமிழை மாதிரி வரமாட்டீங்க கோயிலுக்கு. ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டீங்க. சாப்பாடு தங்கன்னு அவனை மாதிரி பர்கர் தான் தின்னுட்டு பழகிட்டீங்க. எல்லாம் பழகிட்டீங்க. ஆனால் எதை மட்டும் மாற்றலாம், உங்கள் டைமை சேஞ்ச் பண்ணிங்க. 6 மணின்னா இங்கிலீஷ் சர்ச்சுக்கு போனீங்கன்னா 6 மணிக்கு 6:01 ஒருத்தன் வரமாட்டான். 6 மணி 1 நிமிஷத்துக்கு யாரும் வரமாட்டாங்க. 6 o'clock சர்ச்சு ஃபுல். அதுக்கப்புறம் யாரும் வரமாட்டாங்க. நம்ம இது தலைகளாக இருக்கும். 6 மணிக்கு யாரும் வரமாட்டாங்க. நம்ம ஊர் சிஎஸ்ஐயில் பெண்டகோஸ்தையில் வழக்கம் இல்லை. எங்கள் ஊர்லெல்லாம் சிஎஸ்ஐ மணி அடிப்பான். முதல் மணி, 2வது மணி, 3வது மணி. 3வது மணி அடித்த உடனே ஐயர் யார் இருக்காரோ இல்லையா ஆரம்பிச்சிருவார். நம்ம ஆளுக்கு 3வது மணி அடிக்கும் போது தான் வீட்டிலேருந்து புறப்படுவான். எதுக்கு 3வது மணி அடிக்கிறாங்கன்னு சொன்னால் எதுக்கு? ஆரம்பிக்க போகுது. அது முதல் மணி புறப்படு, 2வது மணி ஆராதனைக்கு வந்துரு, 3வது மணி ஆரம்பிச்சிடலாம். நம்ம எப்போ ஆரம்பிப்போம்னா வீட்டை ஆரம்பிக்கிறதே 9 மணி தான். அங்கே கரெக்டாக 3வது மணி அடிக்கும்போது கிளம்பிடுவோம் பையன். இதுதான் நம்ம வழக்கம். நம்ம வழக்கத்தை மாற்றிட்டோம் நான் நினைக்கிறேன். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் யார் என்று கேட்டால் அவங்க தனித்து வாசம் பண்ணுறவங்க. அவங்க இந்த உலகத்தாருடைய வழக்கத்தின்படி எதுவுமே நடக்க மாட்டாங்க. ஆகையினால தான் பாருங்கள், ஆண்டவராய் தேவன் கூட இந்த மீகா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் தமது ஜனமாகிய மந்தை தனித்து வனவாசம் பண்ணுகிற மந்தைன்னு சொன்னார். தனித்து வனவாசம் பண்ணுகிற மந்தை. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு தனித்தவர்களாய் நம்முடைய தெருவில் நாம் தனித்தவர்களாக இருக்கணும். நாம் ஒரு கிறிஸ்தவர்கள் என்று மற்றவர்கள் அறியத்தக்கதாக நம்முடைய நடை, நம்முடைய உடை, நம்முடைய பாவனைகள் எல்லாமே எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, நாம் ஒரு கிறிஸ்தவங்கிறத இந்த உலகத்துக்கு பறைசாற்றணும். நம்ம இருக்கிற தெருவில் அது பறைசாற்றணும். நம்முடைய குடும்பத்தில் நம்ம அது பறைசாற்றணும். நம்முடைய இனத்தார் மத்தியில் நம்முடைய ரட்சிப்பை நம்ம பறைசாற்றணும். தனித்தவர்கள் என்று சொல்லத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை இருக்கணும் கண்டிப்பாக. அதனால தான் எஸ்தர் புஸ்தகத்தில் கூட நான் வாசிக்கிறோம். எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு விதமான ஜனங்கள் சிதறி பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் முற்றிலும் எப்படி இருக்கு? வித்தியாசமாக இருக்கு. இன்றைக்கி பாருங்கள், நம்முடைய கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டோன்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த பழக்கத்தையும் மாற்றிக்கலை. எந்த பழக்கத்தையும் மாற்றிக்கலை. நிறைய கிறிஸ்தவங்க இன்னும் வீட்டு முன்னால் கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் கோலம் போடுறோம் அவங்களுக்கே தெரியாது. அவங்க கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் அவங்கள மாதிரியே உலகத்தார் மாதிரியே உலக வழக்கத்தின்படியே செய்துட்டு தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலக வழக்கத்தின்படி அவங்க செய்யவே இல்லை. உலக வழக்கத்தின்படி அவங்க எந்த காரியத்தையும் நடப்பிக்கல. 127 தேசத்தில் அடிமைகளாக அவங்க அங்கங்கே சிதறி இருந்தாலும் தன்னுடைய எல்லா காரியங்களிலும் தாங்கள் தனித்தவர்கள் என்பதை அவர்கள் காட்டி கொடுத்தார்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கனமும் உண்டாவதாக. அதனால தான் ஆண்டவர் கூட சொன்னார், 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் 18ஆம் வசனங்களை வாசிப்பீர்கள். ஆனால் அவர்கள் நடுவிலிருந்து நீங்கள் புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். அப்பொழுது நான் உங்களை என்ன செய்வேன்? ஏற்றுக்கொள்ளுவேன். நீங்கள் என்னுடைய குமாரரும் எங்கள் குமாரத்திகளுமாக இருப்பீர்கள். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது ஒரு அனுபவம். நீ விசுவாசம் உள்ளவர்களாகி நீங்கள் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய்
அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள். நம்ம இயேசு ஏற்றுக்கொள்றது ரொம்ப ஈஸி. நம்ம போய் ஆண்டவரே நான் நம்ம ஏற்றுக்கொள்கிறப்பா, நீர் எனக்கு அப்பா என்று சொல்லிட்ட உடனே நம்ம விசுவாசித்தா போதும். ஆனால் ஆண்டவர் நம்ம எப்போ ஏற்றுக்கொள்ளுவார் அப்படின்னு சொன்னால், ஏசப்பான்னு சொன்ன உடனே ஏற்றுக்கொள்ள போகிறதில்ல. நாம் அவர்களை விட்டு பிரிந்து போங்க. யூ ஆர் செப்பரேட்டட் பீப்புள். நீங்கள் அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிருங்க. அவர்களை விட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை சாப்பிடாதீங்கன்னு சொல்லலை, அசுத்தமானதை தொடாதீங்க. டோன்ட் டச், தொடாதீங்க. அப்போ நான் உங்களை ஏற்றுக்கொள்ளுவேன். அப்போ அசுத்தமானது மத்தியில் தான் வாழ்கிறாங்க. அந்த தொட முடியாத இடத்துல அவன் தூரத்தில் வாழ்கிறாங்க. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதால். அந்த தானியேலை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, தானியேல் ஒரு அடிமையாக வாழ்ந்தான். எல்லாரும் சாப்பிட்றாங்க, ராஜ போஜனத்தை எல்லாரும் சாப்பிட்றாங்க. இது ராஜாவுடைய கட்டளை. ஆனால் அவன் தீர்மானம் பண்ணினான், இதை தொடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது. நாம் தனித்தவன கர்த்தருடைய பிள்ளையா நின்று காட்டணும். அதை காட்டின பொழுதுதான் தேவன் அவனுக்கு உதவி செய்தார். தேவன் தன்னுடைய பிள்ளை அங்கீகரித்து அதற்கு உதவி செய்தார். நம்முடைய இருதயத்தில் எப்பொழுதும் பாருங்கள், பள்ளிக்கூடமாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், வேலை ஸ்தலமாக இருக்கட்டும், நாம் எங்கே பிரயாணம் பண்ணுகிற பிரயாணமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நாம் அவங்களோடு உலகத்தாரோடு மிங்கிள் பண்ண முடியாது. நாம் அவங்கள அன்பு கூறலாம், ஆனால் அவங்களோட ஐக்கியப்பட முடியாது. அவங்க செயல்களெல்லாம் நாம் செய்யணும். நம்ம செயல்களை செய்துதான் நாம் அவங்கள பிரியப்படுத்தி இழுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. நாம் தனித்தவர்களாய், நாம் யார், நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை நாம் இந்த உலகத்துக்கு காட்டணும். அதுக்கு தான் ஆண்டவர் இந்த ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லுகிறத ஒரு செப்பரேட்டட், ஒரு தனித்தவர்களாய் வைத்தார். அது மாத்திரமல்ல, நீங்கள் அந்த கம்பங்களை கீழே வாசிப்பீர்களானால் அந்த திரை தொங்கிக்கிட்டு இருக்கு. 7.5 feet, 7 அடி உயரம். அது தூணில் இருக்குது. அந்த தூண்கள் அங்கே இருக்குது. இந்த தூண்களில் என்ன இருக்குன்னா தொங்கிக்கிட்டு இருக்கு. இந்த தூண்களில் ஒவ்வொரு பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தொங்கிக்கிட்டு இருக்கு. பட் இதில் தப்பாக போட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் பார்க்குறேன் நான். இந்த திரை என்ன செய்யாதுன்னு கேட்டிங்கன்னா, திரையை போட பார்ப்பேன். இந்த திரை என்ன செய்யாதுன்னா, இதில் ஒழுங்காக போட்டிருக்காங்க, பூமியில் தொடாது, மண்ணில் இது தொடாது. இது தரையில் தொடாமல் தூக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு தான் இதுக்கு என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த தூணில் கொக்கி போட்டிருக்கும். அந்த கொக்கியில் தொங்கிக்கிட்டு இருக்கும். இது இந்த மண் தரையில், இந்த மண்ணுக்கு மேலே தான் நிற்கும். இந்த தரை மண்ணோடு இந்த தரை ஒட்டவே ஒட்டாது. நான் நினைக்கிறேன், உலகத்தில் நாம் இருந்தால் கூட சார்ந்து போயிடுறதில்லை. இந்த உலகத்தை நாம் தொடவே கூடாது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உலகத்துக்கு செப்பரேட்டடாக. ஆனால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வேளையில் கொலோசையர் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை பாருங்க. கிறிஸ்துவுடனே கூட நீங்கள் எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிற இடத்திலுள்ள மேலானவைகளை என்ன செய்யுங்க? தேடுங்க. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். அப்போ நீங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கிறிஸ்துவுடனே கூட எழுந்தவர்கள். அது கீழே வாசித்து பாருங்க. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். எங்க உங்களுக்கு இப்படி லெட்டர் வந்தா எப்படி இருக்கும்? நாளைக்கு உங்களுக்கு ஆளு லெட்டர் வருது, நீங்க யாரு? எங்க எவனோ செத்து போன டெலிகிராம் நமக்கு வரும். அவன் செத்து போயிட்டான், அவன் செத்து போயிட்டான், நான் செத்து போயிட்டேன். எனக்கு எப்படி இருக்கும் செய்தி வாஸ்தா? எப்படி இருக்கும்? தாமஸ் ராஜ் செத்து போயிட்டாரு, உங்களுக்கு செய்தி வந்தா பரவாயில்ல. தாமஸ் ராஜ் செத்து போயிட்டாரு, எனக்கே செய்தி வந்தா எப்படி இருக்கும்? நான் என்ன சொல்ல, அடா பாவி டேய், நான் உயிரோடு இருக்கேன்டா, எனக்கே நீங்க செய்தி அனுப்புறீங்களா செத்து போயிட்டேன். இப்ப கொலோசையருக்கு பவுல் எழுதுறாரு, நீங்கள் யாரு? உடனே கல் எடுத்துட்டு, ஏய் உனக்கு அறிவு இருக்காடா, நாங்க செத்து
செத்த எப்படா லெட்டர் வாசிப்போம், எங்களுக்கு லெட்டர் எழுதுற செத்து போயிட்டான்னு. அவங்க அக்ரி பண்ணாங்க. நீங்கள் மரித்தீர்கள். அப்ப நம்ம யாரு சொல்லுங்க? எல்லாம் கப்பி போயிட்ட மாதிரி எழுதுற, நீங்கள் மரித்தீர்கள். அப்போ அதை அக்ரி பண்ணாங்க. ஆமாம், நாங்கள் மரிச்சிட்டோம். இப்போ நாங்கள் எப்படி உயிரோடு இருக்கிறோன்னா, கிறிஸ்துவோடு கூட உயிரோடு இருக்கிறோம். கிறிஸ்து எங்கே இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்காரு. இப்போ நாம் எங்கே உட்கார்ந்துருக்கிறோம்னா, கிறிஸ்துவுடனே கூட நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். அப்போ என்னுடைய ஸ்தானம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பூமியில் இருந்தேன்னா இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை மறிச்சிட்டு நான் இப்போ எங்கே போயிட்டேன் அப்படின்னு சொன்னால், நான் கிறிஸ்துவோடு கூட இருக்கிறேன். நான் இப்போ என்ன செய்ய மாட்டேன்னா, மறுபடியும் என்ன செய்ய மாட்டேன்னா, இந்த உலகத்துக்குரிய தேட மாட்டேன், இந்த உலகத்துக்குரியதை நாட மாட்டேன். அவர் சொல்கிறாரு, பூமிக்குரியவைகளை மேலானவைகளை தேடுங்கள், மேலானவைகளை நீங்கள் நாடுங்கள். பாருங்க, நம்முடைய தேட்டமும் நம்முடைய நாட்டமும் எங்கே இருக்கணும்னு சொன்னீங்கன்னா, நம்ம தேவனை இருக்கணும், தேவனை இருக்கணும். நேற்றைக்கு ஒரு சின்ன ஒரு இதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போது ஒருத்தர் சொல்கிறாங்க, ரெண்டு பேர் ஆர்கியூ பண்ணுறாங்க. என்ன ஆர்கியூ பண்ணுறாங்கன்னா, நம்முடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர் வேதாம முறைப்படி வளர்க்கப்படுகிறார்களா இல்லையா. ஒரு பார்ட்டி சொல்லுது கிறிஸ்தவர்படி வளர்க்கப்படுகிறார்கள், இன்னொரு பார்ட்டி சொல்லுது வேதத்தின்படி வளர்க்கப்படலை. அப்போ அதுக்குள்ள ஆர்கியூமெண்ட்டில் பெரிய ஒரு ஆர்கியூ நடந்துச்சு. கொஞ்சம் நான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் ஒரு அம்மா சொல்கிறாங்க, எங்க வேத வழக்கத்தின்படி முன்னால் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் மாமனாரும், அந்த அம்மா சொல்கிறாங்க, எங்கள் மாமனார் மாமியார் கிழவனும் கிழவியும் அந்த பாட்டி தாத்தா 2 பேரும், எங்கள் தாத்தா ஒரு கட்டையில் பாடுவார், எங்கள் பாட்டி இன்னொரு கட்டையில் பாடும். 2 பாட்டு இங்கே வராது, ஒத்து வராது, பாட்டு ஒத்து வராது. ஆனால் அந்த பாட்டனும் பாட்டியும் பாடிட்டு 5 மணிக்கு அங்கே 6 மருமகன் இருக்காங்க. அவ்வளோ பேரும் 5 நிமிஷத்தில் இந்த பாட்டு சத்தம் கேட்டு எங்கே வந்துடணும்? ஃபேமிலி ப்ரேயரில் உட்கார்ந்துருக்கணும். உட்காரல, அன்றைக்கு வம்பு தான். அவ்வளோ பேர் எங்கே வந்து உட்காரணும்? ஃபேமிலி ப்ரேயரில் உட்காரணும். அப்படி எங்களை வளர்த்தாங்க. ஆனால் எங்கள் பிள்ளைங்களை 7:30 மணிக்கு எழுப்புனா, இருமம்மி ரொம்ப தூக்கமாக இருக்குன்றான். நாங்கள் என்னதான் எந்த அழகான ஸ்லோகத்தில் பாடி என்னதான் ராகத்தில் பாடினாலும் அவன் எழுத மாட்டான்றான். அவன் 8 மணிக்கு எழுப்பின, 8 மணிக்கு ஸ்கூல் போனான், 7:30 மணிக்கு எழுப்பினா, இருமம்மி இப்போ தான் 7:30 ஆகுது. அப்புறம் 7:45 பல்லு வளர்க்க மாட்டான், ஒன்றும் வளர்க்க மாட்டான், தூக்கி போட்டு பாக்கத்தில் போயிடுவான். எல்லாம் ரெடியாக வச்சுருந்தா. வீட்டுக்காரரும் அப்படித்தான் இருக்காரு. அப்போ கிறிஸ்தவ முறைப்படி வளர்க்குறாங்களா? 8 மணிக்கு ஸ்கூல் போயிட்டு வந்தான், 3:30 மணிக்கு 4 மணிக்கு வரான். வந்த உடனே அவசரமாக பேக்கை வாங்கிட்டு, டேய் சீக்கிரம் காப்பி கொடுறா. 4 மணிக்கு கெமிஸ்ட்ரி கிளாஸு டியூஷன், 5 மணிக்கு மேத்ஸ் டியூஷன், 6 மணிக்கு ஃபிசிக்ஸ் டியூஷன், 7 மணிக்கு என்ன டியூஷன், 8 மணி வரைக்கும் டியூஷன் முடிச்சு 8 மணிக்கு பிள்ளைங்க வளர்க்கப்படுகிறார்களா? கேள்வி கேட்டேன். எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. நானே உட்காந்து யோசித்தேன். நீங்கள் வளர்ந்தீங்க, உங்கள் தாத்தா பாட்டி வளர்த்தாங்க, இன்றைக்கு வளர்க்கப்படுகிறார்களா? இன்றைக்கு எதுக்கு வளர்க்கப்படுறாங்க? டேய் மரியாதை கட்டுப்படும், என்ஜினியராக வந்துடணும், என்ன ஒழுங்காக போய் டியூஷன் படிச்சுட்டு வா, 4-5 கெமிஸ்ட்ரி மேத்ஸு 200 மார்க் எடுக்கணும். உங்கள் பிள்ளைங்க தரிசனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிள்ளை 200 மார்க் எடுக்கணும். அவன் பரலோகம் போகிறத பற்றி உனக்கு தரிசனமே கிடையாது. வாட் இஸ் த விஷன்? உன் பிள்ளைய பற்றி என்ன விஷன்? 200 மார்க் எடுக்கணும். அவனை உதச்சாது பின்னியாவது, அவனுக்கு டியூஷன் கொண்டு போயாவது, லஞ்சம் கொடுத்தாவாயிலும் அவனை நல்ல கை ஸ்கூலில் சேர்த்து என்ன ஆக்கணும்? இன்றைக்கு எத்தனை பேருக்கு பிள்ளைகளை என்ஜினியர் ஆக்கணும், டாக்டர் ஆக்கணுங்கிற தரிசனம் இருக்கிற அளவுக்கு நம்ம பிள்ளைங்களை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கணும் எத்தனை பேருக்கே இருக்கு? சண்டே ஸ்கூல் அனுப்ப மாட்டான், அது ரொம்ப கஷ்டம். ஐயோ சண்டே ஸ்கூலா, அவன் போகவே மாட்டேன்றான் பாஸ்டர். இதுக்கு மட்டும் 4:30 மணிக்கு வாக்கிங் போனா கராத்தே அனுப்புறான். கராத்தே அடிக்கிறதுக்கு பிள்ளை அவன் எப்பந்தான் முடிச்சானா? அது 5 வயசு பிள்ளை. நம்ம சொல்லிக் கொடுப்போமா?
நம்ம எப்படி புள்ள வளர்க்குறோம்? நம்ம சொல்லிக்கிறோம் பெரிய நம்ம கிறிஸ்தவர்கள் பக்தி மார்க்கத்தில் வளர்ந்துருக்கோம். புள்ள என்ஜினியர் ஆக்குற அளவுக்கு நம்ம எடுக்கிற முயற்சியை அவனை பரலோகம் கொண்டு போறதுக்கு, அப்புறம் என்ஜினியர் ஆகிட்டு எங்கே போகிறான் அவன்? அப்புறம் இன்னொரு என்ஜினியரை பிடிச்சிட்டு போயிடுறான். ஏன்னா அவன் விஷன் அதானே, என்ஜினியர் ஆகணும் தானே விஷன். அவனுக்கு எங்கே பரலோகத்துக்கு போகிறான்? பரலோகத்தை பற்றி என்ன விஷயம் இருக்கு அவனுக்கு? பள்ளிக்கூடத்திலே தேட ஆரம்பிச்சிடறான் அவன். நம்ம விஷனை கொடுக்கலையே அவனுக்கு, பரலோக தரிசனத்தை கொடுக்கலையே. இந்த உலகம் நம்முடைய உலகம் இல்லை, இந்த உலகம் நம்மதில். நம்ம எங்கே தேடணும்? பரலோகத்துக்குள்ளதை தேடணும், தேவராஜ்யத்தை தேடணும், தேவனை தேடணும். அதை நம்ம கற்றுக் கொடுக்கல. ஏன் சமுதாயம் இன்றைக்கு போயிடுச்சு. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, அப்பா உன் தேட்டமும் நாட்டமும் எங்கே இருக்கணும்னு சொன்னால் மேலான தேடுங்கப்பா. எனக்கு அந்த இதை பார்த்த போது என்னுடைய உள்ளமெல்லாம் ரொம்ப உடஞ்சி போச்சு. இவங்க பேசுனதெல்லாம் சிஎஸ்ஐக்காரங்க தான். அவங்களுக்கு கொடுக்க தரிசனம் கூட பெந்தகோஸ்தேக்காரங்க இருக்கா இல்லையே தெரியல, வச்சு வாங்குன்னு வாங்கினாங்க அந்த அம்மா. என்னங்க இன்றைக்கி நான் கேட்குறேன், ஆவியின் கனி என்ன அப்படின்னு ஒரு கிளாஸில் கேட்டால் ஒரு பாதிரியார் இருக்க பொண்ணு பதில் சொல்கிறா. அவர் சொல்கிறாங்க, ஒரு பாதிரியார் பொண்ணுக்கிட்ட ஆவியின் கனி எத்தனைன்னு கேட்டால் எனக்கு முக்கனியே தெரியாதுங்க. அப்புறம் அந்த கனி எனக்கு எங்கே தெரியும்? முக்கரினா என்னன்னு தெரியாது அவளுக்கு. அவள் படிச்சுட்டா மேலே +2 வந்து மேலே படிச்சுட்டா, முக்கரினா என்னன்னு தெரியாது. எனக்கு ஆவியின் கனி என்ன தெரியும்? இது என்ன சொல்கிறோன்னு கேட்டால் பாஸ்டருக்கு பொண்ணு சொல்கிறா. இப்போ நம்ம என்னத்தில் வளர்த்துருக்கோம்? நம்ம என்னத்தை பிள்ளைகளுக்கு நாட்டத்தை நம்ம கொடுத்துருக்குறோம்? ஆனால் ஆபிரகாம் ஈசாக்க பாருங்க, எவ்வளவு இருந்தாலும் பிள்ளைங்களை எங்கே வளர்த்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, அப்பா பரலோகம் போனப்பா, இது நம்மளை ராஜ்யம் இல்லை, இது நம்ம ராஜ்யம் இல்லை. அதனால தான் சொல்கிறாரு, நீங்கள் செத்துட்டீங்கப்பா, இந்த உலகத்துக்கு முதல்ல சாவுங்க. செத்துட்டு நீங்கள் மேலே இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் பூமிக்குரியவர்களை எல்லாம் மேலானவைகளை என்ன செய்யுங்கன்னா நாடுங்க. பாருங்கள், ஒரு வாலிபன் இயேசுகிட்ட வந்தான். மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் 19ஆம் சீக்கிரம் வாசித்து பாருங்க. 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய நான் வேண்டும்? என்ன நன்மை செய்யணும்? அப்போ அவனுக்கு என்ன தெரியும்? இந்த ஜீவன் என்ன இல்லை, நித்திய ஜீவனை அடையணும்னு சொன்னா இந்த ஜீவன் என்ன இல்லை, நித்தியம் இல்லை. தெரிஞ்சுதானே அவன் கேட்டான். அதனால தான் ஏசு அவன்கிட்ட சரியா பதில் கொடுத்தார். ஏப்பா இது நித்தியம் இல்லைன்னு உனக்கு தெரியுதில்ல, இது உனக்கு நித்தியம் இல்லை. அப்போ என்ன செய்? நித்தியம் இல்லாததுக்கு எதுக்கு சேர்த்து ஃபர்ஸ்ட் எடுக்கிற? எல்லாத்தையும் வித்துட்டு என் பின்னால வா, நித்திய ஜீவனை அவனுக்கு தரேன். அவன் துக்கத்தோடு போயிட்டானா. இப்போ ஆண்டவர் சொன்னார், இது நித்தியம் இல்லைன்னு அவனுக்கு தெரியும். ஆனால் அவன் எங்கே தான் மனம் வச்சிருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, அவன் நாட்டை எங்கே தான் வச்சிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இங்கே சேர்க்கணும், இங்கே இருக்கணும், நல்லா இருக்கிற வரைக்கும் நல்லா சேர்த்து அனுபவித்து வச்சுட்டு போகும்போது நித்தியத்துக்கு போயிடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான். இல்லை இல்லை, ஐஸ்வர்யவான்கள் இந்த உலகத்தில் அவங்க வந்து ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறது இல்லை, ரொம்ப கஷ்டம் அவங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இது நித்தியம் இல்லை, இது அநித்தியமானது. ஆகினால தான் பாருங்கள், ஆண்டவர் சொல்லி கொடுத்து வருதுன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தேவன் ஆஸ்திகளையும் பணத்தையும் பொருளையும் தர எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, வேதம் சொல்லுகிறது லூக்கா 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சீக்கிரம் வாசிங்க. லூக்கா 16:9. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளினாலே உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். எதுக்கு? உங்களை அங்க ஏற்றுக்கொள்றதுக்கு ஆள் வேணும், பரலோகத்தில் உங்களை ஏற்றுக்கொள்றதுக்கு ஆள் வேணும். நீங்க மாளும் போது, எப்போ மாளுவீங்க தெரியாது. இன்றைக்கு மாளுவீங்களா, நாளைக்கு மாளுவீங்களா, இல்லை 10 வருஷம் கழிச்சு மாளுவீங்களா தெரியாது. நம்ம எப்போ சாவோன்னு தெரியாது. அன்றைக்கு அந்த தேசத்திலே நம்மை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி இந்த உலக பொருளாலே உங்களுக்கு யாரை சேருங்க? சிநேகிதரை சேருங்க. அப்போ ஆண்டு சொல்லி கொடுத்தேன்னு கேட்டிங்கன்னா, உலக பொருளை நான் உனக்கு எதுக்கு தர்றேன்னு கேட்டிங்கன்னா,
நீ அந்த உலக பொருளால எவ்வளவு பேரை நீ ஆதாயம் பண்ணின, எவ்வளவு பேரை பரலோகத்துக்கு ஆயத்தம் பண்ணின. இன்னொரு விதமாக சொல்வேன், ஆனால் நம்முடைய பணத்தினுடைய எவ்வளவு பணம் உலகத்துக்காக செலவு பண்ணுது, நமக்காக நாம செலவு பண்றோம், இல்லை கர்த்தருக்காக செலவு பண்றோம். கர்த்தருக்காக, கர்த்தருடைய ஊழியத்துக்காக, கர்த்தருடைய காரியங்களுக்காக நாம் எவ்வளவு செலவு பண்றோம். தேவன் நமக்கு ஐஸ்வர்யம் தர்றாரு, எல்லாருமே நம்ம தின்னுடலாம், எல்லாத்தையுமே நம்ம சாப்பிடலாம், நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம கை பிரயாசம், நாம சாப்பிட்றோம். தேவனுடைய நாமத்துக்கு அன்றைக்கு பாருங்க, ஐஸ்வர்யவானா பாருங்க, எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்துச்சு. அந்த வாசல்ல அனுபவிக்கிற ஒரு பிச்சைக்காரனை அவன் சிநேகிதன் ஆக்கியிருக்கலாம், பட் அவன் சிநேகிதன் ஆக்கல. எல்லாத்தையும் அவங்களே அனுபவிச்சு கடைசியில் ஒரு சிநேகிதன் இல்லாமல் போயிட்டான். நான் சொல்றேன், நம்ம ஆண்டவர் நம்ம காசை தருகிறார், பொருளை தருகிறார், செல்வத்தை தருகிறார். நான் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாக சொல்வேன், நம்ம அதனால் நாம் எத்தனை சிநேகிதரை ஒரு ரட்சிக்கப்படுவதற்காக நாம் எவ்வளவு பேரை நாம் ஆயத்தம் பண்ணுறோம், எவ்வளவு பணத்தை நாம் அதுக்காக செலவு பண்ணுறோம். ஊழியத்திற்காக, தேச பரம்புதலுக்காக, தேவனுடைய ராஜ்யம் பரம்புதலுக்காக நாம் எவ்வளவு பணத்தை நாம் செலவு பண்ணுறோம். நாம் செலவு பண்ணுவோமானால் நான் சொல்லுவேன், நம்ம ஏற்றுக்கொள்வார் நிறையா இருக்கிறாங்க, நிறைய பேர் நம்ம ஏற்றுக்கொள்வாங்க. நம்ம இந்த உலகத்தில் நிலைச்சிருக்க போகிறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் கட்டின வீடை விட்டு தான் போக போகிறோம், நாம் செய்த எல்லாத்தையும் விட்டு தான் போக போகிறோம். ஆனால் நாம் சம்பாதிச்ச ஆத்துமாக்களை நாம் கண்டிப்பாக நமக்கு அதான் சொன்னார், நீங்களே எனக்கு மகிழ்ச்சியும் எனக்கு கிரீடமாக இருப்பீங்கன்னு சபையாரை பார்த்து சொன்னார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஆகையினால் நம்முடைய விஷன் எல்லாவற்றையும் நம்ம இருக்கணும். நாம் எப்படியாவது மேலே போக போகிறோம், அங்கே உள்ள பங்கை, அங்கே உள்ள நம்ம என்ன சேர்த்து வச்சுருக்கோம், அங்கே நமக்கு என்ன பிரதிபலன் இருக்குங்கிறத நீங்கள் தேடுங்கள், நாடுங்கள். அது மாத்திரமல்ல, இந்த கூடாரம் எதை காட்டுகிறது என்று கேட்டால், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், சீக்கிரம் வாசிங்க, நான் முடிச்சது. 27:1 பிரகாரத்தையும் உண்டு பண்ணுவாயாக. தெற்கே தென் திசைக்கு எதிரான பிரகாரத்துக்கு திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலே செய்யப்பட்ட பாருங்க, அந்த திரை ஸ்கிரீன் இருக்கு. இந்த ஸ்கிரீன் 7 அடி உயரம், ஒரு 100 அடி நீளம், ஒரு 150 அடி நீளத்தில் இருக்கு வச்சுக்கோங்க. அப்போ இந்த திரை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எதனால உண்டாக்கப்பட்டுச்சுன்னா அப்படியே மோல்டடா உண்டாக்கப்படலை. இப்போ நல்லா பிளாஸ்டிக்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அப்படி மோல்டெல்லாம் உண்டாக்கப்படலை. என்ன உண்டாக்கப்பட்டுச்சுன்னா, திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலே இந்த திரையை உண்டு பண்ணணும். உங்களுக்கு எல்லாரும், நமக்கு எல்லாத்துக்கும் நூல் நமக்கு தெரியும், ஒரு சின்ன நூல் இருக்குது. ஆனால் ஒரு ஸ்க்ரீன் உண்டு பண்ணணும்னா இதில் லட்சக்கணக்கான நூல்கள் என்ன செய்யுதுன்னா ஐக்கியப்படுது, ஒன்றா சேருது, ஒன்னோட ஒன்று பிணைஞ்சு ஒரு நீட்டு போக்கில் குறுக்கு போக்கில் எல்லாம் இணைஞ்சு இந்த லட்சக்கணக்கான நூல்களுடைய ஐக்கியம்தான் ஸ்க்ரீன் உருவாகுது. அதை பிரித்து பார்த்தீங்கன்னா ஒரு நூல் இருக்கும். இங்கே இப்போ இங்கே தரை விரிச்சிருக்காங்க, நம்ம சின்ன பிள்ளைங்கள்லாம் அங்கே பின்னால் விளையாடி பார்த்துருக்காங்க. ஒரு நூல் அங்கே எங்கேயா இருந்து அந்த ஒரு நூலை பிடிச்சி இழுத்திங்கன்னா இந்த ஸ்க்ரீனே வந்துடும், இந்த தரை விரிப்பே கிழிஞ்சு வந்துடும். இந்த ஒரு நூல் இந்த நூலினுடைய ஒரு நிறைய நூல்கள் சேர்ந்தது தான் ஒரு ஸ்க்ரீனாக நின்றுச்சு, ஒரு துணியாக. இப்போ நீங்கள் கட்டிருக்கிறீங்க, புடவை கட்டிருக்கிறீங்க, ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, இந்த ட்ரெஸ் இந்த வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்கோம். இது நூற்றுக்கணக்கான நூல்களுடைய ஐக்கியம்தான் ஒரு ஸ்க்ரீன். இதை நீங்கள் தனித்தனியாக பிரித்து எடுத்துடலாம். இது தனிதான். ஆனால் இந்த தனியாக நின்றுச்சுன்னா இதை நீங்கள் ஈஸியாக அறுத்துடலாம், இழுத்தீங்கன்னா அறுந்துடும். ஆனால் இதை கிழியாத காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த லட்சக்கணக்கான நூல்கள் இதில் ஐக்கியப்படும் பொழுதுதான் இது திரையாக நிற்பதற்கு, ஒரு மறைவாக நிற்கிறதுக்கு. அப்போ ஜனங்கள் வெளியிலேருந்து என்ன பார்க்குறாங்கன்னா, இதில் இருக்கிற ஒரு தனிப்பட்ட நூல் அல்ல, லட்சக்கணக்கான நூல்கள் சேர்ந்து இது ஒரு ஸ்க்ரீனாக நிற்கிற வெளியிலிருந்து பார்க்குறவங்க அந்த நூலினுடைய ஐக்கியத்தை பார்க்குறாங்க. ஒரு ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லுகிறது வெளி உலகத்து காட்ட வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, திரளான ஜனங்கள் அங்கே இருந்தாலும் அப்போ எப்படி இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒன்றா இருக்காங்க. அந்த ஐக்கியம்தான் இந்த உலகத்துக்கு நம்ம காட்ட வேண்டிய ஒன்று.
இன்னைக்கு திரள் கூட்டம் இருக்கும், ஆனால் என்ன செய்யணும், ஐக்கியம் இருக்காது. 2 பேர் இருப்பாங்க வீட்டில், 2 பேரும் ஒன்றா இருக்க மாட்டாங்க, ஒரு மனமாக இருக்க மாட்டாங்க, ஒன்றாக இருக்க மாட்டாங்க. ஒரு சபையினுடைய பலன், ஒரு சபையினுடைய வல்லமை எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது ஃபெலோஷிப், ஐக்கியத்தில் இருக்கு. ஒரு வீட்டினுடைய, அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர் 10,000 பேரை துரத்துவான். அப்போ ஐக்கியம் வரும்போது பாருங்க, ஒரு நூலை நீங்கள் கட்டிட்டு நூலாக ஒரு 50 நூலை சேர்த்து கட்டுங்க, காற்றுல எல்லாத்தையும் அறுத்துட்டு போயிடும். ஆனால் அதையெல்லாம் நீங்கள் ஐக்கியப்பட்டு பின்னி பிணைத்து ஐக்கியத்துக்குள்ளே வந்தீங்கன்னா எவ்வளவு காற்று அடித்தாலும் அந்த காற்று உள்ளே போகாது. அது எவ்வளவு நெருக்கமான ஐக்கியத்தை இந்த நூல் வச்சிருக்குதோ அவ்வளவு ஐக்கியத்தை தடுக்குது. அது இப்போ வெளியே பார்க்குறாங்க, அதனுடைய அதை பின்னி பிணைந்து. விசுவாசிகள் என்று சொல்லுகிறவர்கள் யாராக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்துக்கு என்னத்தை காட்டணும்னு சொன்னீங்கன்னா, நம்முடைய சபையிலிருந்து ஒரு வாசனை வெளியே போகணும். பாருங்கள் எவ்வளோ ஐக்கியமாக இருக்காங்க. அந்த குடும்பத்தை பாருங்கள், ஒரு குடும்பத்தை எடுத்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் என்ன பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிற காரும், அங்கே இருக்கிற பங்களாவும், அங்கே இருக்கிற சோஃபாவும் இல்லை காட்டுறது. அங்கே ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், பட் அங்கே இருக்கிற அன்பையும் ஐக்கியத்தையும் பார்க்கணும். ஒரு வீடு வெளியே காட்டி கொடுக்க வேண்டிய என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரதர் அந்த வீட்டில் என்ன பொருட்கள் இருக்குது பிரதர் அப்படின்னு சொல்கிறது இல்லை, அவங்க எவ்வளோ ஐக்கியமாக இருக்காங்க. நம்முடைய ஐக்கியத்தை உலகத்துக்கு காட்டாமல் வேற எதை காட்டினாலும் நோ யூஸ், அது பிரயோஜனமே இல்லாத ஒன்று. அப்போ ஆண்டவர் இந்த ஆசரிக்கிற ஜனங்கள் ஆசரிப்பு கூடாரம் என்று ஒன்று வெளி உலகத்துக்கு காட்ட வேண்டியது நம்முடைய ஐக்கியம் என்பதை நாம் மறந்து விடவே கூடாது. பாருங்க, ஆண்டவராக இயேசுவிட்ட இந்த சீசர்களை பிரித்தாங்க. ஆண்டவர் இயேசு சீசர்களை கொண்டாரு. ஆனால் இந்த சீசருடைய கதையை பாருங்க, எங்கே போய் உட்கார்ந்தாலும் பாருங்க, இவனுங்க ஒரு நாள் இயேசு முன்னால் போய்கிட்டு இருக்காரு, அவங்க பின்னால் வந்துகிட்டு இருக்காங்க. அங்கே யாருக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, யார் பெரியவன், நீயா நானா, யார் சீனியர், யார் பெரியவன். திருவிருந்து மேஜையில் ராப்போஜன் நடந்துகிட்டு இருக்கு, அங்கே என்ன ஆர்குமெண்ட், நீயா நானா, யார் பெரியவன். அப்போ இவங்க இயேசுவோடு தாங்க இருந்தாங்க. இவங்களை கொண்டு ஆண்டவர் ஒன்று செய்ய முடியாத காரணம் கேட்டிங்கன்னா, அவங்களுக்குள்ளே என்னன்னா, யார் பெரிய, நீயா நானா, நான் பெரியவனா நீ பெரியவனா, அவங்களுக்குள்ள ஒரு ஒருமனமே இல்லைங்க. ஆனால் இவங்க எல்லாரும் இயேசு மரித்து உயிரோடு எழுந்து மேலே போனார். வேதம் சொல்லுது, இயேசு செத்த பிறகுதான் இவனுங்க எல்லாரும் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி வந்தாங்க. பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். நீங்கள் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, 11 கூட பேதுரு எழும்பி நின்றான். நீங்கள் அந்த வசனம் எனக்கு ரொம்ப சந்தோஷமான வசனம். பேதுரு தாங்க பேசினா, ஆனால் அவனோட எத்தனை பேர் எழும்பி நின்றாங்க? 11 பேர் எழும்பி நின்றாங்க. 11 பேர் எழும்பி நின்றாங்க. அந்த 11 பேர் என்ன சொல்றாங்கன்னா, பேதுரு சொல்றதுக்கு நாங்கள் நிற்கிறோம், பக்கத்தில் நிற்கிறோம். அந்த 11 பேருடைய ஐக்கியம் என்ன பண்ணிச்சுன்னு கேட்டிங்கன்னா, 3000 பேர் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்துச்சு. ஒன்றும் இல்லாத பேதுருவை இந்த பிரசங்கத்தை வல்லமை உள்ள ஆக்கணும்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு பிசாசு செய்கிற ஒரு பெரிய தந்திரம் சபைகளில் இன்றைக்கு வல்லமை எங்கே குறைக்கிறான்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் வேணுமானா கொடுப்பான், ஒரு மனதை கொடுக்க மாட்டான். வீட்டுக்குள்ளே ஒரு மனதை கொடுக்க மாட்டான், சபைக்குள்ளே ஒரு மனதை கொடுக்க மாட்டான். பிரிவினைகளை உண்டாக்குறதுக்கு அவன் ரொம்ப ஈஸியாக வேலை செய்கிறான். அவங்க மனதில் ஒரு பிழப்பை உண்டாக்கிட்டான்னு சொன்னால் ஆவியானதை கட்டுப்படுத்திடுறான். இன்றைக்கு அநேகர் விதமான பிரிவினையான உபதேசங்களுக்கு, அதனால் சொன்னார், பிரிவினையான உபதேசங்களை கொண்டு வரணும் மட்டும் விலகுன்னு சொன்னார். ஒன்னஸ் தாவீதை ராஜாவாக்கும்படி எல்லாரும் ஒருமனப்பட்ட அழி இருக்கு. இப்போ நான் சொல்லுவேன், நாமக்கு எல்லாருக்கும் என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிங்கன்னா ஒரு அருமையான வார்த்தை இருக்கிறது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசிங்க. 4:32. விசுவாசிகளாகிய திரள் கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனம் உள்ளவர்கள். விசுவாசிகள் எவ்வளவு பேர் இருந்தாங்க? திரளான கூட்டத்தார் இருந்தாங்க. அவங்க கூட்டம் சரீரம் பெருசா இருந்துச்சு, ஆனா எப்படி இருந்தாங்கன்னா ஒரே மனம்.
ஒரே இருதயம். அதனால பாருங்க, ஆதி சபையை பற்றி எவ்வளவு அற்புதமான காரியங்களை நாம் வாசிக்கிறோம், இவ்வளவு அற்புதங்களை நாம் காண்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, திரளாக ஜனங்கள் வரும்பொழுது என்னன்னு கேட்டீங்க, இன்றைக்கு 2 பேர் வீட்டுக்குள்ள ஒரு மனம் இருக்க முடியுதா? வெளியே விட்டுருங்க, வீட்டுக்குள்ள நம்ம ஒரு மனதை காப்பாற்றிக்க முடியுதா? புருஷன் ஒன்று சொன்னால் மனைவி ஒன்று சொல்கிறேன், மனைவி ஒன்று சொன்னால் புருஷன் ஒன்று, அப்பா ஒன்று சொன்னால் பிள்ளைங்க ஒன்று சொல்கிறேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா வீக்னஸ். ஆனால் எல்லாரும் ஒருமித்து இருந்து பாருங்க. ஒரு மனம் என்று சொல்லுகிறது ஒரு பெரிய ஸ்ட்ரெங்க். காற்று அடித்து உள்ள மண்ணை கொண்டுறாது, காற்று அடித்து குப்பைகளை கொண்டு வராது. ஏன் இந்த மரபு கட்ட சொன்னார்னு கேட்டிங்கன்னா, உள்ள ஒரு பரிசுத்த ஸ்தலம் இருக்குது, வெளியிலெல்லாம் ஜனங்கள் இருக்கு, அங்கங்கே குப்பை கிடக்குது. இன்றைக்கு மாதிரி குப்பை லாரி வந்து குப்பை வாரிட்டாங்கன்னா அங்கங்கே குப்பை கிடக்கு. காற்று அடித்து இந்த குப்பைகளெல்லாம் உள்ளே வந்துடக்கூடாது. இதெல்லாம் எப்படி தடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் ஒரு மனமாக இருக்காங்க. ஒரு மனமாக ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில் ஒரு மனம் காக்கப்படுமானால், ஆண்டவர் அதான் சொன்னார், ஒருமித்து வாசம் பண்ணுவது எவ்வளவு நலமாக இருக்கு. அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஒருமித்து வாசம் பண்ணுற இடத்துல தான் ஆசீர்வாதம் இருக்கு. கர்த்தர் எங்கே ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு கேட்டிங்கன்னா, சபைக்குள்ளே எவ்வளோ அழகாக பாட்டு பாடுறாங்க, என்ன அழகாக இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறாங்க, என்ன அழகாக மேலதாளத்தோடு ஆராதிக்கிறாங்கன்னு பார்க்கல. ஆண்டவர் என்னத்தை பார்க்குறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ராகத்தில் பாடுற பாட்டு இல்லை, ஒரே மனமாக இருக்கிறது தான் பார்க்குறேன். இன்றைக்கி நல்ல தாளம் தவறாத, மேளம் தவறாத, நல்ல அழகாக இன்ஸ்ட்ருமெண்ட்டோடு வாசிக்கிற பாட்டுகளை எல்லாம் ஆண்டவர் பார்க்குறது ஒரு மனம். அந்த ஒரு மனம் எங்கே இருக்கோ அங்கே தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார், தம்முடைய ஜீவனை ஊற்றுகிறார். நம்முடைய வீடுகளும் அப்படி இருக்கணும், நம்முடைய சபை இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே சபைக்குள்ளே என்ன காக்கப்பட்டாலும் படட்டும், ஒரு மனம் காக்கப்படும். இந்த ஒரு மனதை கெடுப்பதற்கு அப்போஸ்தலன் பவுல் கூட சொல்லுவார், நான் நினைக்கிறேன் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் ரோமர் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனமா, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடறல்களையும் உண்டாக்குகிறவர்களையும் குறித்து எச்சரிக்கையாய் இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கு ஊழியம் செய்யறாங்க. தங்கள் வயிறு வளர்க்கறதுக்கு என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா பிரிவினை உண்டாக்குறாங்க. அவங்களுக்கு தேவை வயிற்றுக்கு பிழப்பு வேணும். இந்த வயிற்று பிழப்புக்காக இல்லாதவைகளையும் பொல்லாதவைகளையும் சொல்லி பிரிவினைகளை உண்டாக்கி வேதம் சொல்ற அவங்கள விட்டு விலகுங்க. அவங்க நயவசப்பினால் இச்சக பேசினாலும் கபடில்லாதவருடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவங்க இருதயங்களை வஞ்சிக்கிறாங்க, பிரிவினை உண்டாக்குறாங்க. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா தங்க வயிற்று பிழைப்புக்கா. ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டம் இல்லையா, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அப்போ நாம் எதில் கவனமாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா பிரிவினை உண்டாகல கவனமாக இருக்கணும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்ம சின்ன பிள்ளையில கதை படித்து கொடுத்தாங்க, நிறையா கதை படித்து கொடுத்துருக்காங்க. அந்த கதையில் ஒன்று சொல்லுவாங்க, ஒரு இடத்துல 4 மாடு ஒன்றா மேயுமா. ஒரு வயல்வெளியில் 4 மாடு ஒற்றுமையாக நின்று மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குமா. அப்போ நல்லா கொழுன்னு இருக்கிறத பார்த்து சிங்கத்துக்கு பார்த்துச்சான், அதுக்கு வாயிலெல்லாம் தண்ணி ஊறிக்கிட்டே இருந்துச்சான். ஐயோ நல்லா இருக்கே, இது அடித்தா எப்படி இருக்கும், நல்லா யோசித்து என்னென்னமோ திட்டம் போட்டுச்சான். இது வந்து அந்த 4 ஒன்று சேர்ந்து ஒரே விரட்டு துரத்து அடிக்குமா, 4 மாடு ஒன்றாச்சு. அப்போ இது யோசித்தான், இந்த 4 ஒன்றா இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியாது, ஜெயம் எடுக்கவே முடியாது. ஒரு நாள் மெல்ல ஒரு மாட்டுக்கிட்ட போச்சான், சொல்லிச்சான், நான் உன்னை சாப்பிட வரல, உனக்கு ஒரு ரகசியம் தெரியாது, நான் இதை சொல்லிட்டு போகலான்னு வந்தேன், நீ ஏமாந்துடாத, சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அவன் என்கிட்ட இப்படி சொன்னான், உனக்கு தெரியுமா அப்படி.
அப்படியா, என்ன பற்றியா? அடுத்த பாட்டுக்கிட்ட போச்சான், பாரு நான் உன்னை சாப்பிடலாம் மாட்டேன், நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், நீ என்னை தப்பாக விளங்கிட்ட, நான் என்னை சிங்கானி பார்த்த உடனே நீ என்ன என் உருவத்தை பார்த்துட்டு நான் உன்னை கொல்லவன்னு நினச்சிருக்கேன், உனக்கு தெரியுமா இப்படி சொன்னாங்க மாமியார், தெரியுமா உனக்கு? அப்படியா சொன்னா மாமியார், நாளைக்கு பார்த்துக்கிறேன் அவளை சாப்பிட. இப்படி ஒவ்வொருத்தரையா சொல்லி நாளையும் பிரிச்சுட்டான். இப்போ நாலு மூலை, ஒன்று நார்த்து, ஒன்று சவுத்து, ஒன்று ஈஸ்ட்டு, 4 நாளில் கதை முடிஞ்சு போயிடுச்சு. 4 முடிச்சிட்டான். சாத்தான் இப்படி தான் பண்ணுறது. ஒரு சபைக்குள்ளே போக முடியலைன்னு சொன்னால் அங்கே பிரிவினைவாதிகளை அனுப்புகிறான், அவங்கள எப்படியாலும் சிதற பண்ணுறதுக்கு. வேதத்தில் வாசிக்கிறோம், தாவீதை ராஜாவாக்கும்படி அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டப்போ தாவீது ராஜாவாயிட்டான். ஆனால் சவுலுடைய வீக்னஸ் எங்கே வந்து தெரியுமா? கர்த்தருடைய வேதம் சொல்லுது, அவங்க எல்லாம் ஜனங்கள் சிதறி போனாங்க. ஜனங்கள் சிதறி போனதை சவுல் பார்த்த உடனே அவங்கள ஒன்று சேர்க்கறதுக்கு என்ன வழி? உடனே பலி செலுத்தலாம், ராஜ்யமே போச்சு. ஏன் அழி வந்துன்னு கேட்டீங்கன்னா, ஜனங்கள் சிதறி போனாங்க. அப்போ நம்ம ஒன்றா இருக்கிற வரைக்கும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஜெயம் நம்மகிட்ட இருக்கு. ஒரு ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்றது மிக முக்கியமான தேவை. ஜனங்கள் வெளியிலிருந்து பார்க்கறது, உள்ளே இருக்கிற அந்த பலியையோ, உள்ளே இருக்கிற ஆராதனையோ, உள்ளே இருக்கிற தூபத்தையோ ஜனங்கள் பார்க்கறதுக்கு முன்னால வெளியே என்னத்தை பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிற ஐக்கியத்தை பார்க்கணும். உள்ளே வந்த பிறகு தான் என்னத்தை பார்க்க போகிறாங்க? ஆராதனையை பார்க்க போகிறாங்க. உள்ளே வந்த பிறகு தான் பலியை பார்க்க போகிறாங்க. உள்ளே வந்த போது தான் ஆசாரியனை பார்க்க போகிறாங்க. உள்ளே வந்த போது தான் ஆலயத்தினுடைய ஆசரிப்பின் மகிமையை பார்க்க போகிறாங்க. இந்த மகிமையை பார்க்கறதுக்கு முன்னாலே ஜனங்கள் வெளியே பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட உள்ள ஐக்கியம், அவங்களுடைய பரிசுத்தம், இதெல்லாம் வெளியே காண்பிக்க வேண்டிய ஒன்று. அவங்களுடைய உலகத்தோடு ஒட்டாத வாழ்க்கை, அவங்களுடைய செப்பரேட்டட் லைஃப், இதுகளெல்லாம் ஜனங்கள் நம்மளே காண்பாங்களானா உள்ளே உள்ள ஆராதனை ஒரு அர்த்தமுள்ள ஆராதனையா இனி அவங்க வாசலுக்குள்ளே பிரவேசிச்சிருவாங்க. என் அருமையான கர்த்தருடையவர்களே, இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க, வெளிப்பிரகாரத்தை பற்றிலாம் ஒன்றும் கவலை இல்லை பிரதர், ஆண்டவர் இருதயத்தை பார்க்குறார். ஆண்டவர் இருதயத்தை பார்க்குறார், மனுஷர்கள் வெளியே பார்க்குறாங்க. அதை மறந்துடாதீங்க. ஆண்டவர் இருதயத்தான் பார்க்குறாரு, அவர் எப்போது இருதயத்தை பார்க்குறார். ஆனால் ஜனங்களுக்கு இருதயத்தை பார்க்க தெரியாது. ஜனங்கள் எங்கே பார்க்குறாங்கன்னா, வெளியே பார்த்து தான் உள்ளே வருவாங்க, உள்ளே பார்த்துட்டு வெளியே போக மாட்டான், வெளியே பார்த்துட்டு உள்ளே வருவான். நம்முடைய வெளியரங்க வாழ்க்கை இயேசுவை காட்டாவிட்டா அவங்க இயேசுக்குள்ளே வரவே மாட்டாங்க, ஆராதனை ஸ்தலத்துக்குள்ளே வரவே மாட்டாங்க. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜனங்களை உள்ள இழுக்கணுமானால், இந்த ஆராதனை மகிமைக்குள்ள அவங்கள கொண்டு வரணும்னா, உள்ள வந்து அந்த ஆராதனை மகிமையை அவங்க ரசிக்கணும்னா, அவங்க ருசிக்கணும்னா, அவங்க வெளியே முதல்ல பார்க்குறாங்க. வெளியே எங்கு பார்த்தாலும் பரிசுத்தமும் உலகத்தோடு ஒட்டாத ஒரு வாழ்க்கையிலையும் அவங்க வெளி உலகத்தை பார்த்துட்டு நாமும் அதுக்குள்ளே வரணும் என்று மெயின் டோருக்கு வருவாங்க. அங்கே தான் மெயின் டோர், ஒரு அழகான டோர் அங்கே இருக்குது. அடுத்த வாரத்தில் நான் உள்ளே பிரவேசிக்கிறதை நாம் கவனிக்கலாம். எப்படி ஒன்றை நாம் மண்ணில் வைத்து கொள்ளக்கூடாது. நம்முடைய இருதயம் எங்கே இருக்குது? மண்ணிலே உலகத்தோடவே நம்முடைய இருதயம் இருக்கா? நம்முடைய தேட்டமும் நம்முடைய நாட்டமும் பரலோகத்தை நாடிக்கிட்டு இருக்கா, தேடிக்கிட்டு இருக்கா? அதை நாம் தேடுறோமா? நம்முடைய ஐக்கியம் நம்முடைய வீட்டில், நம்முடைய சபைக்குள்ள நாம் எப்படி ஐக்கியமாக இருக்கிறோம் என்பதை, இந்த ஐக்கியத்தை கெடுக்கிற எல்லா காரியங்களையும் வேறு இருக்கணும். ஒரு சின்ன காரியத்தை கூட நாம் ஐக்கிய குறைவான காரியங்களை கொண்டு வரவே கூடாது. காரியங்களை எப்பொழுது நாம் ஓப்பனாக, வேதம் என்ன சொல்லுகிறது? நாம் அவரோடு கூட, அவர் வெளிச்சத்தில் இருக்கிறார், நாம் வெளிச்சத்தில் வந்தால் நாம் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். ஐக்கியம் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிங்க, நான் முடிச்சிடறேன். 1 யோவான் 1ஆம் அதிகாரம், தயவு செய்து 7ஆம் வசனமா, 1 யோவான்
அவர் ஒளியில் இருக்கிறது போல ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஐக்கியம் எப்ப வரும்? ஐக்கியம் எப்ப வரும்? வெளிச்சத்துக்கு வந்தா வரும். புருஷனும் மனைவியும் வெளிச்சத்தில் நடந்தாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மறைவு இல்லாம ஒளிவு இல்லாமல் நடந்தாங்க, ரெண்டு பேரும் ஐக்கியமா இருப்பாங்க. ஒரே வீட்டில் இருக்கிறதுனால ஐக்கியமா இருக்க மாட்டாங்க. பிள்ளைகளும் பெற்றோர் எப்போ ஐக்கியமாக? பிள்ளைகள் அம்மா அப்பாவுக்கு எல்லாம் ஓப்பனாக இருக்காங்க, எல்லாம் திறந்துருக்காங்க. எப்போ அப்பா அம்மாவுக்கு மறைக்கிறாங்களோ ஐக்கியம் போச்சு. வேணா ஒன்றா சாப்பிடலாம், ஒன்றா விளையாடலாம், ஒன்றா தூங்கலாம், ஒன்றா படுத்திருக்கலாம், எல்லாம் செய்யலாம். சரீரம் ஒன்றா இருக்கலாம், மனம் ஒன்றா இருக்காது. என்றைக்கு நாம் காரியங்களை ஒருவருக்கு ஒருவர் மறைக்கிறோமோ, இருளில் வர்றோமோ, அன்றைக்கு ஐக்கியம் போச்சு. வேணுமா நான் எல்லாம் சொல்லிக்கலாம், என்ன நம்ம ஐக்கியமாக இருக்கிறோம்னு சொல்லிக்கலாம். பிரியாமல் இருக்கோம், இன்னும் ஒருத்தர் டைவர்ஸ் வாங்காமல் இருக்கிறாங்க. ஆனால் எங்கே இல்லைன்னு சொன்னால் ஐக்கியத்தில் இல்லை. என்றைக்கு ஒருவருக்கு ஒருவர் ஒளிவு மறைவு, காசு விஷயங்களையோ பண விஷயங்களையோ போக்கிலேயோ வரத்திலேயோ பேச்சிலேயோ அந்தரங்கத்திலேயோ வெளியரங்கத்திலேயோ என்றைக்கு ஒளிவு மறைவு என்பது வெளிச்சத்தில் வர முடியாது வந்துடுச்சோ அன்றைக்கு ஐக்கியம் போச்சு. அன்றைக்கு சீக்கிரமாக வெளியே வந்துடும். எல்லாம் ஐக்கியம் இல்லைன்னு என்ன செய்யும்? எல்லா காற்றும் உள்ளே வரும், எல்லா குப்பையும் உள்ளே வரும். ஏன்னா தடுப்பு இல்லையே, ஐக்கியம் இல்லையே, தனித்தனியால் இருக்கு எல்லாமே. நான் சொல்லுவேன், அருமையான கர்த்தருடைய முதலாவது நம்முடைய குடும்பத்தில் நாம் ஐக்கியத்தை காப்பாற்றும், நம்முடைய சபைக்குள்ள ஐக்கியத்தை காப்பாற்றும், பெற்றோர் பிள்ளைகள் ஐக்கியத்தை காப்பாற்றணும். எல்லாரும் ஒரு திறந்த இருதயமாக என்னத்தை வாரி எடுத்துகிட்டு போயிட போகிறோம். அந்த உலகத்தில் ஒன்றுமே இருக்கிற வரைக்கும் கொஞ்ச காலம் ஒருவரோடு ஒருவர் இருதயம் ஒருமித்து ஒன்றாய் வாழுவோமானால் இந்த ஐக்கியம் நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கும், சபையை பாதுகாக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் சபையிலே வைத்து மற்றவர்கள் உள்ளே வருகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உள்ளே வருகிறவர்கள் ஜீவனை பெறுவார்கள். எல்லாத்துக்கும் மேலா தேவை ஒரு மனம். அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லத்தக்க கூடாரம் இருக்க உதவி செய்வாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மாறாத மைமையான அற்புதமான கிருபைக்காக உமக்கு நன்றி என்று நாங்கள் சொல்லி ஆண்டவரே உம்முடைய திருநாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ரட்சகா, இந்த ஆசீர்வதிப்பு கூடாரத்தினுடைய இந்த வெளிப்பிரகாரத்தை நாங்கள் கவனித்தோம். ஆண்டவரே உம்முடைய ஆச்சரியமான கரங்கள் எவ்வளவு அற்புதமாய் காரியங்களை நடத்தி வைத்திருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, இந்த வெறும் கூடாரமாக எங்களுக்கு முன்பாக நின்றாலும் எங்கள் வாழ்க்கையாகிய இந்த கூடார வாழ்க்கையை எவ்வளவாய் பிரதிபலிக்கிறதா இருக்கிறது ஆண்டவரே. இதை நாங்கள் உணர்ந்து செயல்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய பலத்த கரம் தாங்கி எப்பொழுது நாங்கள் ஒரு மனம் உள்ளவர்களாய், இந்த உலகத்தோடு கலவாதவர்களாய், இந்த உலகத்தை வெறுத்தவர்களாய், உமக்குரியவர்களாய் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும், நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது, அவன் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையினால் வாய் கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகும். ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களோடு இருப்பார். பிரைஸ்.